ஆக்சுவலி நிறைய குருமார்களை பற்றி பார்த்தோம். ஸோ அவங்களுடைய மெசேஜஸ் கடந்த ஒரு எவ்ரி வெனஸ்டே ரைட் புதன்கிழமை புதன்கிழமை நம்ம ஒரு நல்ல ஒரு ஒரு அற்புதமான விஷயம். ஆக்சுவலி நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு உண்மையிலேயே we are ஆல் தேங்க்ஃபுல். அண்ட் அந்த மாஸ்டர்ஸ்க்கும் நம்ம நன்றி சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆர்கனைசேஷன் நடந்திருக்காது. இந்த இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடந்திருக்காது. ஸோ அவங்க வந்து நம்ம இந்த மெசேஜை தெரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ளேயே வச்சுக்காம இந்த மெசேஜஸை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதுவும் ஒரு மெயின். ஓகே, எல்லாத்தையுமே நமக்குள்ளேயே வச்சுக்க கூடாது. அது பர்டிகுலராக இந்த மாதிரி விஸ்டத்தை நம்ம எப்போவுமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து ஷேர் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன், ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? நீங்கள் உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை டெய்லி அதை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த மாஸ்டர்ஸ் கொடுத்த மெசேஜுக்கு அந்த நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மெசேஜை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன அந்த அற்புதமான வார்த்தைகளை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொல்கிறீங்க, அடுத்தவங்ககிட்ட சொல்கிறீங்க, 4 பேர்கிட்ட சொல்கிறீங்க, 5 பேர்கிட்ட சொல்கிறீங்க, 6வது அதே வார்த்தையை திருப்பி 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 நீங்கள் சொல்லும்போது, அந்த வார்த்தையை நீங்கள் பதிய வைக்கும்போது, ரிஜிஸ்டர் பண்ணும்போது, இந்த யூனிவர்சலோட யோசிச்சு பாருங்கள். அந்த யூனிவர்சலுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த வார்த்தையினால எவ்வளோ பவர்ஃபுல் விஷயம் நடக்குது. ஓகே, இது நாட் ஒன்லி மெடிடேஷன். இது வந்து எப்படின்னா, விஷம் ஷேரிங்கை கூட நான் ஒரு மெடிடேஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா கண்ணை மூடிட்டு உட்கார்றது நம்ம கற்றுக்கிறது. ஓகே, என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. கண்ணை திறந்துக்கிட்டு நம்ம கற்றுக்கிட்டதை மற்ற விஷயங்களுக்கு சொல்கிறதும் ஒரு மெடிடேஷன் தான். ஓகேவா? அதை கண்ணை மூடிட்டு பண்ணுறோம், இதை கண்ணை திறந்துட்டு பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே வச்சுக்காம என்னுடைய என்னுடைய ரொம்ப தாழ்வான ரிக்வெஸ்ட்டு, ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யார் யார் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு மட்டும் தெரிஞ்சதை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகேவா? அதுதான் நம்ம வந்திருக்கோம். இட்ஸ் நாட் அபவுட் லைக் ஒன்லி கெட்டிங் த மெசேஜுக்காண்டி தான் நான் இங்கே இந்த சோல் எடுத்து வந்திருக்கு, இந்த உடம்பு எடுத்து வந்திருக்கு கிடையாது. இந்த இன்கார்னேஷன் இங்கே நம்ம கற்றுக்கிட்டு இந்த மாஸ்டர் சொன்ன, ஏன்னா இதே விஷயத்த வந்து நம்ம எவ்வளவோ இன்கார்னேஷனில் கேட்டிருப்போம். இதை திருப்பி நம்ம கேட்குறோம். வேற ஒன்றும் கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் நியூ திங். நீங்கள் உங்களுடைய பழைய இதில் இன்கார்னேஷனில் எவ்வளோ விஷயங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி இப்போ மறுபடியும் கேட்குறோம். ஸோ இதை நம்ம ஷேர் பண்ணணும் மற்றவங்களுக்கும். ஸோ அதுதான் என்னுடைய தாழ்மையான ரிக்வெஸ்ட் ஆக்சுவலி எல்லாத்துக்குமே. ஸோ ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 40 மாஸ்டர்ஸ் புக்கை பாயிண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாஸ்டருடைய த வே ஆஃப் ஸ்பீச், அதாவது அவங்க அந்த டைரக்ஷன் நமக்கு கொடுக்கறது என்ன, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மெடிடேஷன். கண்டிப்பாக ஒரு எல்லாருமே சொல்கிற விஷயம் மெடிடேஷன் ஃபஸ்ட்டு. ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது ஓப்பன் ஹார்ட். அண்ட் மூணாவது நம்ம இந்த ஈகோஸ், இந்த 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 எது இந்த மெட்டீரியல் லைஃப்பில் எதெல்லாம் நம்ம நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதை எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விலகி இருந்து அதை ஜஸ்ட் ஒரு விட்னஸாக மட்டும் பார்த்துட்டு இருக்கணுமே தவிர அதை நம்ம வந்து அதை எடுத்துக்கக்கூடாது, அதை ஒரு விஷயமா எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா we are ஆல் சோல்ஸ், நம்ம லேர்ன் பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம அதே நேரத்தில் லா ஆஃப் கர்மா பற்றி பயப்பட தேவையில்லை. அது ஒரு யூனிவர்சிட்டி. டெக்னிக்கலி நமக்கு பாடம் கொடுக்க வந்த ஒரு யூனிவர்சிட்டி. அது நம்ம அப்படி தான் பார்க்கணும், ஒரு ஃப்ரெண்டாக பார்க்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ மற்றவங்க அதே மாதிரி எல்லா மாதம் சொல்கிற மாதிரி மூச்சை கவனிப்போம், அவ்வளோதான். ஏன்னா அதுதான் சிம்பிள். மற்ற எதை பற்றி யோசிக்க வேண்டாம், சக்கராஸ் பற்றியோ எதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஸோ எந்த எந்த சுச்சுவேஷன்லையும் நம்ம அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டாக யோசிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக எதையுமே ஒரு சிம்பிளான நோக்கத்தோடையே பாருங்கள். அந்த மாதிரி தான் எல்லா மாஸ்டர்ஸும் மெசேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ட்ரை டு சி த்ரீ மாஸ்டர்ஸை பார்ப்போம். ஸோ யா, இவரை பற்றி நம்ம பெருசாக நான் வந்து யாருக்கும் இவரை பற்றி ரொம்ப அதிகம் சொல்லணும்னால எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு மனிதர், ஒரு சேஜ் ஆக்சுவலி. ஸோ ராமாயணம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு இடத்துக்கு, அதாவது இந்த ராமாயணங்கிறத ஒரு புக்கை வந்து ஓரளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்து எஃபெக்ட் போட்டு அந்த அளவுக்கு ஒரு இந்த இந்த உலகத்துக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்படி கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ ஈஸி கிடையாது, ரைட்? ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்றது, அதை வந்து மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது, ரைட்? அதை வந்து பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நிறைய புக்கு இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதும்போது, நடந்த விஷயங்கள் எழுதும்போது அதை மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி என்ன அப்படிங்கிறத எழுதுறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது ஒரு பெரிய கலை.
ஏன்னோ அந்த மாதிரி தான் ஏன்னோ இவருடைய இதுவும். ஏன்னா இவருடைய உங்களுக்கு தெரியும் இவரோட வாழ்க்கையை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு, ரைட்? இவருடைய இந்த மாஸ்டரோட வாழ்க்கை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஏன்னா அவர் என்ன மாதிரி ஒரு மனிதராக இருந்து என்ன மாதிரி ஒரு மனிதராக மாறினாரு, ஏன்னா அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம், ரைட்? ஸோ அதாவது இந்த இந்த நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் தெரியுமா, ஆட்டோ ரைட்டிங்னு சொல்லிட்டு. அதாவது ஸோ அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து அந்த அதுக்கான ஒரு ஒரு விழிப்புணர்வு வந்து அவங்களே எழுத ஆரம்பிப்போம். அந்த மாதிரி தான் இவரும் அந்த சேஜும் இவர் வாழ்க்கையில் வந்து இவர் வந்து ஏன்னா இவர் ஸ்டார்ட் பண்ண அந்த லைஃப்பில் இருந்து நாரதர் முனியரை பார்த்ததுக்கப்புறம் அவரோட லைஃப் டேர்ன் ஆச்சு, ரைட்? அவரோட வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாறுச்சு, அவருடைய பாதை மாறுச்சு, அவருடைய எண்ணங்கள், அவருடைய சூழ்நிலைகள் எல்லாமே மாறுச்சு ஆக்சுவலி. மாறினதுக்கப்புறம் ஸோ ஹீ பிகம் அ வெரி கிரேட் சேஜ் ஆக்சுவலி. ஸோ யா சொல்கிறேன் ஆதிக்கவி நிறைய சொல்லிட்டு போகலாம் அவரை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை. ஸோ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதில் என்னன்னா ஆத்தர்ஸ் வந்து இந்த மாஸ்டர்கிட்ட பேசும்போது எந்த ஒரு கொஷின் கேட்கல. ஏன்னா இந்த மாஸ்டர் இவரே வந்து சொல்லியிருக்கார், ரொம்ப சிம்பிளாக எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஸோ அதனால் கேள்விகள் வந்து அதிகமாக கிடையாது. ஐ மீன் கேள்விகளே கிடையாது சொல்லப்போனால். ஏன்னா இவர் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக சொல்லிட்டு போயிருக்கார், அவ்வளோதான். ஓகே, மெசேஜை ஃபுல்லாக சொல்லியிருக்கார் என்ன மாதிரிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து அவரே சொல்லியிருக்காரு, என் லைஃப்பை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆத்தர்ட்ட அவர் பேசும்போது. ஏன்னா அதை பற்றி நான் பெருசாக உங்களுக்கு சொல்லலை. எங்கேருந்து ஏன்னோ எப்படி நான் மாறினேன், ஒரு வேட்டைக்காரனா இருந்து, ஓகே, ஒரு ஒரு அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு 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 பறவையை வந்து அவர் அந்த அந்த அடிக்கும்போது எந்த மனநிலையில் அவர் யூனோ மாறியது அந்த ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அந்த இன்சிடென்ட் பற்றி அவர் பெருசாக சொல்லலை. ஆனால் பட் ஒரு பறவையை அடித்ததுக்கப்புறம் அந்த மனநிலை எப்படி மாறுச்சு, ஏன்னா அதுக்கப்புறம் அவர் எப்படி அந்த வேட்டைங்கிற விஷயத்தையே நிறுத்தி எப்படி ஒரு ஒரு மெடிடேட்டர், ஒரு கம்ப்ளீட் மெடிடேட்டராக எப்படி முழுமையாக ஈடுபட்டாங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஓகேவா? ஸோ யா அவர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, யா நான் வந்து வேட்டைக்காரனாக இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாள் ஒரு சில சம்பவங்கள்னால நான் வந்து அதை வேட்டையை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டு கடுமையான ஒரு மெடிடேட்டர், அதாவது தவத்தில் அப்போது என்ன இருப்பாங்க இல்லையா பல வருஷங்கள், அந்த மாதிரி தவத்தில் நான் ஈடுபட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா அவர் தியானம் பண்ண நிலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆழமாக இருந்தாராம். அதாவது ஒரு ஒரு சொல்லப்போனால் 3 வருஷம் கழிச்சு தான் எந்திரிச்சிருக்காரு அந்த மெடிடேஷன்லேருந்து. கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எந்திரிச்சிருக்காரு. அதை அவர் சொல்கிறார், நான் ரொம்ப அந்தளவுக்கு ஆழத்தில் போயிட்டேன் மெடிடேஷனில், நான் 3 வருஷம் கழிச்சு தான் எந்திரிச்சேன். ஆனால் அந்த 3 வருஷத்தில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, 3 வருஷத்தில் வந்து சாப்பாடு இல்லாமல் ஏன்னா ஃபுல்லாக மெடிடேஷனில் இருந்தனால அந்த உடலுக்கு தேவையான அந்த என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறது, அதாவது அவர் மெடிடேஷன் ரொம்ப ஆழ்ந்து போனனால அந்த உடம்புக்கு தேவையான எந்த விஷயமே வந்து அவருக்கு தேவைப்படாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஆழ்ந்து அந்த மெடிடேஷனில் போனனால அவருக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த 3 வருஷத்தில் அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாதாம். அவர் உட்கார்ந்தது தான் தெரியுமா. ஆனால் அந்த ஆழ்ந்த தியானத்தில் போனதுக்கப்புறம் அந்த 3 வருஷத்தில் உலகத்தில் என்ன நடந்துச்சு, அவர் சுற்றி என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாது அவருக்கு. ஓகே. ஆனால் அவர் எப்போ எந்திரிச்சாரோ அந்த 3 வருஷம் கழிச்சு ஒரு ஒரு மகான், அதாவது அவருக்கு வந்து அவர் பேரை குறிப்பிடல, அவருக்கு இன்னொரு ஸ்டேஜ், இன்னொரு பெரிய மகான் வந்து அவர் சொன்னார், ராமாயணத்தை பற்றி நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த 3 வருஷத்தில் பாருங்க அவரோட ரொம்ப ஆழ்ந்த நேரத்தில் போனனால எந்த ஒரு சாப்பாடு எதுவுமே சாப்பிடல, எதுவுமே பண்ணல. ஏன்னா ஃபுல் தியானத்தில் இருந்திருக்காரு, ஃபுல் மெடிடேஷன் இருந்திருக்காரு. எது நடக்குது, என்ன நடக்குது சுற்றி அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே அவருக்கு இல்லை சுத்தமாக. ஏன்னா அந்த அளவுக்கு இஸ் கம்ப்ளீட்லி ஏன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஏதோ டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் டிஃப்ரெண்ட் இதில் ஏதோ போன மாதிரி ஏன்னா இருக்குது அவர் சொல்கிறத பார்க்கும்போது. ஓகே, கம்ப்ளீட்டாக. ஆனால் பட் எழுந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு மெசேஜ் கிடைக்குது, இன்னொரு ரிஷி மூலியமா, இன்னொரு மகான் மூலியமா ராமாயணத்தை பற்றி நீங்கள் எழுதுங்க அப்படிங்கிறபோது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அவரே சொல்லியிருக்காரு, நான் வந்து பெரிய எஜுகேட்டரோ நான் ரொம்ப ஞானியோலாம் கிடையாது, அதனால ரொம்ப எனக்கு வந்து அந்த இது இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து எழுத படிக்க தெரியாது இல்லையா, அந்த அளவுக்கு அவர் வந்து எஜுகேட்டர் இல்லைனால அவருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன் இல்லையா, ஆட்டோ ரைட்டிங்.
ஆட்டோ ரைட்டிங் மூலியமாக வந்து அவருக்கு வந்து நாலேஜ் கிடச்சிதான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த ஆட்டோ ரைட்டிங் எழுதினதுக்கப்புறம் என்னாச்சு, அவர் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சார். நிறைய புத்தகங்கள், நிறைய விஷயங்கள் அவர் படித்து அவருடைய கல்வி அறிவு, அதாவது நாலேஜை வந்து வளர்த்துக்கிட்டார் அவர். ஓகே. அப்போ அவருக்கு அப்புறம் தெரிஞ்சிருச்சு, தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம என்ன எழுதணும், எப்படி எழுதணும், என்ன ஏது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு அவருக்கு ஒரு ஒரு அறிவு கிடச்சிருச்சு. ஓகே, பிகாஸ் பிகம் மெடிடேட்டர் நாவ் இஸ் ஃபோக்கஸ், அவர் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் எல்லாத்துலேயுமே. ஒரு விஷயத்தை ஈஸியாக அவரால் கற்றுக்க முடியும். அந்த அளவுக்கு அவர் ஒரு 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 தியானி, ரைட்? அந்த அளவுக்கு அந்த ஸ்டேஜில் இருக்கார் அவர். ஸோ அதனால் அவருக்கு எதுவுமே ஈஸி தான். இனிமேல் எது படிக்கிறதா இருந்தாலும் எழுதுறதா இருந்தாலும் ரொம்ப ஈஸி அவருக்கு. ஸோ அப்போ இருக்கும்போது என்ன சொல்கிறாரு, ஒரே ஒரு அவர் என்ன மெசேஜ், ஒரு ஷார்ட் மெசேஜ் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே என்னைய பற்றி விட்டுருங்க. ஓகே, இதான் என்னுடைய என்னுடைய இது டீட்டெயில்ஸு. இப்போ நம்ம வந்து விஷயத்துக்கு வருவோம். நான் உங்களுக்கு ரொம்ப ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து ராமரை மாதிரி இருங்க எல்லாருமே அப்படிங்கிறார். அவ்வளோதான், சிம்பிளாக. ஜஸ்ட் ராமர் போல் வாழுங்கள். அவர் அடைந்த அந்த உயர் நிலையை, அதான் அந்த புத்த தத்துவம்னு சொல்லணும் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட புத்த தத்துவம் அதான், அந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதை நீங்களும் அடைய முடியும். இப்படி இப்போ அஸ்வத்தாமாலேருந்து எல்லாருமே அதானே சொல்கிறாங்க, ரைட்? அதாவது நீங்கள் எல்லா மாஸ்டரும் அடைஞ்ச அதே நிலையை உங்களாலையும் அடைய முடியும் அப்படிங்கிறாங்க. அதை தான் இவரும் சொல்கிறார். ஸோ ராமரை போலே வாழுங்கள். நீங்கள் அந்த நிலையை உங்களால், அந்த புத்தத்தன்மையோட அந்த நிலையை உங்களால் அடைய முடியும், ரைட்? அதை வந்து எல்லா மாஸ்டர், இப்போ ஈவன் இவர் துர்வாசர் வந்து எல்லாருமே நமக்கு சொல்கிறது தான், ரைட்? மாஸ்டர்ஸ் அதே தான் இவரும் சொல்கிறார். நான் ஒரு எக்ஸாம்பிளோட ராமரை வந்து வாழ்க்கையை வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு சொல்கிறார். ஏன்னா ஏன்னா ராமர் பற்றி இவர் வந்து கொஞ்சம் ராமரை பற்றி சொல்கிறாரு. ராமர் சீத்தையை பற்றியும் கொஞ்சம் சொல்கிறாரு, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு அந்த ஆத்தருக்கு பேசும்போது. ஸோ ராமர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தருணத்துலையும் வந்து முழுமையாக வாழ்ந்தார். அதாவது ஒரு இந்த இன்கம்ப்ளீட்னஸ், அதாவது ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இன்னொரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு நான் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருப்பேன், ஆனால் அதை முழுமையாக கவனிக்காமல், நான் முழுமையாக அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல், நான் இன்னொரு விஷயத்தை அடுத்து 1 மணி நேரம் கழிச்சு 2 மணி நேரம் கழிச்சு பண்ண போகிற விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த ப்ரெசென்ட்டில் பண்ண ஒர்க்கை பண்ணிட்டு ஃபியூச்சரை பற்றி, இப்போ ஒர்க்கை பற்றி நினச்சி பண்ணிட்டு இருப்பேன். அதுதான் முழுமைத்தன்மை இல்லாது, ரைட்? நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸில் இல்லை. ஆனால் ராமர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே சாப்பிடும்போது, தண்ணி குடிக்கும் போதும், ஒரு நடக்கும் போதும், ஒரு தட்ட பேசும்போதும் அந்த இடத்துல முழுமையாக இருப்பாராம், ஃபுல்லாக. அவருக்கு அது மட்டும்தான், அந்த இடத்துல அந்த வேலை மட்டும்தான் அவருக்கு, வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிற அந்த முழுமைத்தன்மை, ரைட்? அந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் வந்து அந்த அந்த மாஸ்டர்ஸ், அதாவது நம்ம அந்த அந்த மாதிரி ஒரு பெரிய மாஸ்டர்ஸா நீங்களும் வர முடியும். ஒவ்வொரு அதை நீங்க அந்த தான் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி ஆக முடியும். ஏன்னா ராமரோட லைஃப் பார்த்தீங்கன்னா இஸ் அ வெரி பேலன்ஸ்டு பர்சன், ரைட்? அவர் லைஃப்ல நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. ஏன்னோ அவர் வந்து ஃபாதரோட பேச்சை மதிச்சு, பேரண்ட்ஸோட பேச்சை மதிச்சு நடிச்சாரு. ஏன்னோ நிறைய விஷயங்கள், ஏன்னோ நமக்கு நிறைய தெரியும் அவரை பற்றி, கதைகள் நிறைய தெரியும் அவர் எப்படி என்ன மாதிரி இருந்தது, ரைட்? அவரை பற்றி ஃபுல்லாக தெரியும். ஆனால் அது போக அவர் வந்து அரசராக இருந்த போதும் சரி, ஏன்னோ அரசர் அப்படிங்கிறத விட, ஓகே நான் வந்து கிங்கு, நான் சொல்கிறேன் ரூலு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவர் அப்படிலாம் பண்ணலை, அந்த மாதிரி அவர் ஆட்சி பண்ணலை. மக்களுடைய மனநிலைகளை புரிஞ்சுக்கிட்டு, அவங்க என்ன விருப்பப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்து ஒரு ஒரு அரசராக இருந்தார். ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் பீப்புள் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் யோசிச்சார். ஓகேவா? அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் நமக்கு எல்லாம் தெரியும், சகோதரர்கள், அவங்க பிரதர்ஸ் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தார். அது ஒரு பெரிய, எல்லாருக்கும் தெரியும், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அதே தான் இவரும் சொல்கிறாரு, பிரதர்ஸ் மேலே அவ்வளோ ஒரு இது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹஸ்பண்ட், யா டெஃபினட்டாக சொல்லலாம். ஏன்னா இஸ் த பெஸ்ட் ஹஸ்பண்ட், ரைட்? ஸோ அந்த அளவுக்கு ஒரு பரிவு, புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் கம்ப்ளீட்டாக ராமர் இருக்கிறது. ஏன்னா அது நம்ம அன்டோல்ட் ஸ்டோரி சீதாலே பார்த்துருக்கோம், ரைட்? அவங்களே நிறைய பேசியிருக்காங்க அந்த விஷயங்கள், அவரோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங், எப்படி எவ்வளோ விஷயங்களை அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணார், ஏன்னோ அந்த ஏன்னோ அவருடைய ஒவ்வொரு நாள் லைஃப்பில் வந்து அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க அதையும் அந்த அன்டோல்ட் ஸ்டோரியில வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு அதுலேயே நமக்கு தெரியும் சில விஷயங்கள், எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் ஏன்னோ அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ அதை தான் வந்து இவரும் சொல்கிறாரு. ஏன்னோ எப்படி ஒரு கணவராக எப்படி இருந்தால் என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்வார். ஸோ ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ராமர் வந்து டோட்டலாக வந்து ஸ்ரீராமாவுக்கு வந்து நிறைய நல்ல ஃப்ரீடம் கொடுத்து, அவங்க அதாவது என்ன சொல்கிற, ஃப்ரீடம் சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது, அவர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து என்ன தேவை, ஓகே நீங்கள் இதை விருப்பப்பட்டு பண்ணுறீங்களா, ஓகே பண்ணுங்கள், நான் சப்போர்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி இப்போ அந்த காட்டுக்கு போகிறதா இருக்கட்டும்,
அவங்க போய் அங்கே காட்டுல இருந்துட்டு இப்போ 2 பேர்த்த பசங்களை வளர்த்தும் போது அவர் அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, ஒய்ஃப் விருப்பப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு இது இருக்குது, நோக்கம் இருக்குது, அவங்க அதை பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க, நம்ம சப்போர்ட் அப்படி அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்து அவர் வந்து சீதாமாக்கு எவ்வளவோ சப்போர்ட்டாக இருந்தார் எல்லா விஷயங்கள்லையும், ரைட்? ஸோ அதை தான் வந்து இவரும் சொல்கிறார். அதனால தான் அந்த ராமருடைய அந்த ஒரு குணாதிசயங்கள், அவருடைய அந்த பண்பு நலன்கள் நம்ம வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த டீட்டெயிலாக சில விஷயங்களை வந்து அவர் சொல்கிறார். இந்த மாஸ்டர் வந்து அந்த மெசேஜாக கொடுக்குறாரு, நீங்கள் இப்படி இருக்கணும், இப்படி இது அதான் ராமர் போல வாழுங்கன்னு சொல்லிட்டார் இல்லையா ஃபஸ்ட்டு. அப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் அவர் கொடுக்குறாரு, என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து கொடுக்குறாரு. ஏன்னா அவங்க அவர் 14 இயர்ஸ் எக்ஸைலில் இருக்கும்போதும் சரி, அங்கேயும் வந்து ஒரு ஒரு பிரதராக ஒரு ஹஸ்பண்டாக அவர் கரெக்டாக நடந்துக்கிட்ட விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அயோத்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் 14 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம், ஏன்னா அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணார் இல்லையா? ஸோ அந்த அந்த இது அது எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து கொஞ்சம் ராமரோட பற்றி அவர் சொல்கிறார். அவர் வந்து ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணார், பிரதர்ஸ் பண்ணார், நாட்டோட மக்களோட நலனை வந்து ரொம்ப ஃபர்ஸ்டாக வச்சு அதுக்கான விஷயங்களை அவர் பண்ணார். ஸோ இதுக்கு இடையில வந்து அவர் வந்து சில மெசேஜ் சொல்கிறாரு. ஆனால் நான் நான் அன்டோல் ஸ்டோரி சீதா புக்கை படித்தனால சில மெசேஜஸ் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து மேபி நான் என்ன நினைக்கிறேன்னா, லைக் அதான் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரியாது இல்லைங்களா, ரைட்? ஏன்னா இது வந்து ஒரு ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு நடந்த விஷயம், அது எல்லாருக்கும் தெரியணும் இல்லை. ஸோ அதனால சில விஷயங்கள் அப்போ தெரியல, அவ்வளோதான். ஆனால் அப்போ நம்ம புக்கில் படிக்கிறோம், அன்டோல் ஸ்டோரியில் படிக்கிறோம், சில விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் அடிஷனலாக தெரிஞ்சுது. பட் இவர் வந்து அதிகமாக அதை பற்றி ஷேர் பண்ணல. அவர் காட்டுக்கு வந்து இவங்க போனாங்க அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்கிறாரு. மறுபடியும் யார் சீதாம்மா வந்து மறுபடியும் காட்டுக்கு போனாங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாரே தவிர, பட் என்ன ரீசன் என்ன அதை பற்றி எதுவுமே அவர் பேசலை. ஸோ காட்டுக்கு போனாங்க, அதையும் வந்து ராமர் வந்து அக்செப்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணார் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்கிறாரு. அவர் தான், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அவர் வந்து சீதாம்மாவை பற்றியும் சொல்கிறாரு. ஏன்னா சீதாம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப சாஃப்ட் அண்ட் அமைதி, அந்த ஒரு ஒரு அடக்கம், அந்த சொல்லுவாங்க இல்லையா அந்த குணம், அது வந்து ரொம்ப ரொம்ப இருந்தது அவங்கக்கிட்ட. அவங்கள பார்த்தாலே ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு எனர்ஜி, சீதாம்மாவை பார்த்தாலே அவங்கள பார்த்தாலே ஒரு எனர்ஜி, அந்த மாதிரி ஒரு ஒரு பவர்ஃபுல் பர்சன் ஆக்சுவலி அவங்க அந்த டயத்தில். ஸோ ரொம்ப சாஃப்டாக அவங்க வந்து ரொம்ப அமைதியானவங்க. அவங்க வந்து ரொம்ப ஹஸ்பண்ட் மேலே அவ்வளோ ஒரு பாசம், குடும்பத்து மேலே அவ்வளோ பாசம். அதே நேரத்தில் வந்து மக்கள், அதாவது அங்கேருந்து அயோத்தியாவில் இருந்த மக்களும் சரி, அவங்களுடைய மிதிலே இருந்த மக்களும் சரி, அந்த அளவுக்கு ஒரு லவ் பண்ணக்கூடிய பர்சன். எல்லார் வீட்லேயும் வந்து சீதாமாவை தெரியாது யார் அப்படின்னு கிடையாது. அந்த மாதிரி சீதாமானா அந்த அளவுக்கு ஒரு ஒரு மரியாதை, ஒரு டிவோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க, ரைட்? அப்படிதான் பார்த்தாங்க அவங்க சீதாமாவையும் ராமரையும் கடவுளாக தான் பார்த்தாங்க. கிட்டத்தட்ட அந்த வாழும் கடவுள் அப்படிங்கிற மாதிரி, லிவிங் காட்ஸ் மாதிரி தான் பார்த்தாங்க எல்லார் வீட்லேயுமே. எல்லாருமே அப்படி தான் பார்த்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவமான ஒரு ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த 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 பர்டிகுலர் ஏரியா, அயோத்தியிலும் சரி இதுலேயும் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க எல்லாருமே. ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த 2 பேருமே வந்து ஒரு முழுமையான வாழ்க்கை, அதான் சொல்லுவாங்க இல்லையா, முழுமையாக வாழ்ந்தாங்க. அதாவது ஃபோக்கஸ், எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் அந்த முழுமையான ஃபோக்கஸ் அது இருக்கணும் அப்படிங்கிறதான் அவர் வந்து எக்ஸாம்பிளாக சீதாமாவையும் ராமரையும் சொல்கிறாங்க, எப்படி வாழணும் அப்படிங்கிறத வந்து அவங்க 2 பேர்த்தையும் எடுத்து எக்ஸாம்பிள் எடுத்து நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இங்கே கருத்து என்னென்னா, அவர் ராமர் சீத்தையோட கதையை சொல்லியிருந்தா கூட, அவங்கள பற்றி பேசியிருந்தா கூட, அவர் கருத்து என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்கள் வாழ்ந்தால் முழுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் முழுமையாக வாழுங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலையுமே முழுமையோடு செய்து வாழுங்க அப்படிங்கிறார். அவ்வளோதான். ஸோ இது இது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் கான்சியஸ், ரைட்? அவேர்னஸ். நம்ம பண்ணுற விஷயத்த ஒரு அவேர்னஸோட பண்ணுறோம். அதை தான் வந்து இவர் வந்து அவருடைய பாஷையில் சொல்லியிருக்கார். ஏன்னா அவருடைய இதில் டிரான்ஸ்லேஷனில் சொல்லியிருக்கார். ஓகே, ஸோ அந்த செல்ஃப் அவேர்னஸ், அந்த அவேர்னஸோட முழுமையோட நம்ம வாழும்போது நம்மளும் அந்த நிலையை, அந்த மாஸ்டருக்கான நிலை, ராமர் அடைஞ்ச அதே அந்த புத்தத்துவம் எல்லா மாஸ்டர்ஸ் அடைஞ்சாங்க இல்லையா, அந்த இதை நம்மளும் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் வால்மீகியோட அவருடைய ஒரு கருத்து. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்கிறேன்னா, சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு பலவீனம், ரைட்? நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது ஒரு அடிக்ஷன்ஸ், ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப ஹேபிட்டாக வச்சுட்டு இருப்பாங்கல்ல, இதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ இவங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் ஐ மீன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, லைக்
ஏன்னா ஏன்னா இந்த மெசேஜ் நான் படிக்கும்போது எனக்கு என்ன ஒரு தோணுச்சுன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, நார்மலாக ஒரு மனுஷங்க, அதாவது இப்போ ஒரு ஒரு பர்சன் இருக்காங்கன்னா, நம்ம நம்ம வந்து கேள்வி கேட்டால் நமக்கு விஸ்டம்ஸ் வளரும், ரைட்? நாலேஜ் வளரும். கேள்வி கேட்கணும், ரைட்? நிறைய கேள்வி கேட்கணும். அப்போ தான் வந்து நம்ம அதுக்கான அந்த கேள்விக்கான அர்த்தம் தெரிஞ்சு, அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சுக்கிட்டு அதில் நம்ம நாலேஜ் வளர்த்துக்கும், ரைட்? இது அவுட் சைடு ஓகே. அதாவது நீங்கள் வெளியே பேசும்போது, இப்போ வெளியே ஒரு பர்சன்ட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னா ஓகே, ஒரு ஒரு இப்போ ஒரு சக்சங்கம் கேட்குறீங்க, இல்லை வேறு டிஸ்கஷன் பண்ணுறீங்க, நீங்கள் கொஸ்டின் கேட்டு எல்லாம் பண்ணுறது ஓகே. ஆனால் ஒரு மெசேஜ் மட்டும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. கணவன் மனைவி, அதாவது அவர் மேரேஜ் பற்றி பேசும்போது சொல்கிறாரு, கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் என்ன என்ன பண்ணணும்னா, அதாவது கேள்விங்கிறத விட எப்படி சொல்கிறது, ஒரு டாமினேஷன் சொல்லுவோம் இல்லையா? அதாவது கேள்வி கேட்குற ஓகே, நீங்கள் கேள்வி எப்போ தான் கேள்வி கேட்குறது, பதிலுக்கு பேசுறது, அதே மாதிரி அவங்க பேசுகிற மாதிரி வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆதிக்கம், அந்த டாமினேஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, நீ பெரியவங்களா நான் பெரியவங்களா அப்படிங்கிற அந்த டாமினேஷன் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி. ஸோ அதைத்தான் வந்து சீத்தையாமாவும் ராமரையும் அதை தான் வந்து அவர் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறார், அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இவர் திருமண வாழ்க்கையை பற்றி பேசும்போது நான் ஒரு நார்மலாக இல்லை, அவர் வந்து அந்த ஆத்தருக்கு அவங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு பேசும்போது அவங்களுக்கு அந்த அந்த மெசேஜ் அவர் கொடுத்துருக்காரு. அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அதை பார்க்கும்போது. இட்ஸ் ஃபார் காமன் ஃபார் எவ்ரி ஒன். திருமணத்தை பற்றி அவர் பேசி அந்த திருமண வாழ்க்கையில் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்கிறது, அந்த டாமினேஷன் இருக்கக்கூடாது. ஏன்னா எப்போவுமே அந்த நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சில சமயங்களில் சொல்லுவாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சமயம் வந்து ஒரு ஒரு ஹஸ்பண்டோ கொஞ்சம் ஒரு லோவாக ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு சமயம் ஒய்ஃப் லோவாக ஃபீல் பண்ணுவாங்க. அது இட்ஸ் நாட் தட்ஸ் அ பார்ட் ஆஃப் த லைஃப், ரைட்? அந்த டயத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க அந்த சப்போர்ட், யா, அதான லைஃப், ரைட்? அந்த அந்த சப்போர்ட் கொடுத்து ஓகே, ஹஸ்பண்ட் லோவாக ஃபீல் பண்ணுறாங்களா, அந்த இடத்துல ஒய்ஃப் போய் சப்போர்ட் பேக்கப் பண்ண. அதே மாதிரி ஒய்ஃப் லோவாக ஃபீல் பண்ணுறாங்களா, பரவாயில்ல, ஓகே, ஹஸ்பண்ட் போய் பேக்கப் பண்ண. ஸோ அதுதான் அந்த மாதிரி ஒரு உறவுகள், அந்த மாதிரி ஒரு உறவுகள் இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து இன்டேரக்டாக சொல்கிறாரு. ஸோ அது நான் புரிஞ்சுக்கிட்டது அது. ஸோ அந்த மாதிரி இன்டேரக்டாக சொல்கிறாரு, யா, ஆதிக்கங்கள் இருக்கக்கூடாது திருமண வாழ்க்கையில், அதுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அண்ட் மோரோவர் இன்னொரு விஷயம் என்னன்னா, லைக் நம்மளும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு பர்சனும் வந்து இது வந்து மேரேஜுக்கு மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே நம்ம எப்போவுமே வந்து ஒரு நம்மளே வந்து ஒரு ஒரு அடிமை, அதாவது ஒரு ஓகே, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்ப்பா, என்னாலாம் அந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு ஹியூமனுக்கு அந்த மாதிரி தாட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே எல்லாருமே அதுக்கான தகுதியானவங்க தான், எல்லாருக்குமே ஒரே நாலேஜ் தான், எல்லாருக்குமே ஒரே பவர் தான். அதை நம்ம தான் கொண்டு வரணும், வெளியே கொண்டு வரணும். ஓகேவா? அதைத்தான் வால்மி வந்து ரொம்ப இன்டேரக்டாக சொல்கிறாரு. ஸோ டோன்ட் திங்க் தட், அந்த மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்கணும் எப்போவுமே. உங்களாலேயும் முடியும் அப்படிங்கிற யோசனை எப்போவுமே இருக்கணும். அப்போ தான் நீங்களும் எல்லார் மாஸ்டரும் அடைஞ்ச அதே நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா நமக்குள்ளே நம்மளே டவுட் பண்ணிக்கிட்டா, அதான் சொல்ல வரேன், ரைட்? இப்போ நம்ம டவுட் பண்ணிக்கிட்டா, அப்போ அதில் என்ன என்ன இருக்குது, நம்ம அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல வந்து எப்போவுமே ஒரு ஃபெய்த் இல்லாமல் எடுத்து வைப்போம், ரைட்டா? ஒரு டவுட்டோடய எடுத்து வைப்போம், ரைட்? நம்பிக்கை இல்லாமல், நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு இது வருது, ரைட்? அதைத்தான் வந்து அவங்க சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபெய்த் அண்ட் எல்லாமே ஒரு 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 ஃபுல் பாசிட்டிவோட நம்மளாலே முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எப்போவுமே ட்ரை பண்ணணும். ஏன்னா அவரோட வாழ்க்கை ஒரு எக்ஸாம்பிள், ரைட்? ஒரு வேடனாக இருந்து ஒரு பெரிய தியானியாக மாறியிருக்காரு. இதுவே ஒரு பெரிய 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 எக்ஸாம்பிள் ஆக்சுவல் நமக்கு அவர் லைஃபே. ஸோ அப்போ பாருங்க, அப்போ எல்லாருமே அந்த நிலையை அடைய முடியும், மாஸ்டர் ஆக முடியுங்கிறது தான் அவர் சொல்கிறார். ஸோ அதுக்கு மெடிடேஷன் இட்ஸ் ஒன் ஆஃப் த மேஜர் மேஜர் திங். அதோட நம்ம லைஃப்பில் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? முழுமையான வாழ்க்கை, முழுமை, எதை செஞ்சாலும் முழுமையோட முழுமையாக வாழ்ந்து செய்யுங்க, முழு கவனத்தோட செய்யுங்க, அவேர்னஸோட செய்யுங்க அப்படிங்கிறது தான், வேற ஒன்றுமே கிடையாது. அதுதான் வந்து வால்மி வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. அவங்க எதுவும் கேள்வி கேட்கல ஆத்தர்ஸ், ஸோ இவரே தான் பேசியிருக்காரு. ஸோ ராமரையும் சீத்தையும் வந்து அவர் வந்து ஒரு அவங்களோட லைஃப்பை எக்ஸாம்பிளாக கொடுத்து சில விஷயங்களை அவர் இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். ஸோ இதான் இந்த மாஸ்டரோட மெசேஜ். ஸோ மெடிடேஷன் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வந்து முழு கவனத்தோட, எந்த ஒரு செயலை செஞ்சாலும் முழு கவனத்தோட முழுமையாக வாழ்ந்து செய்யணும் அப்படிங்கிறார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதை நம்ம பண்ணோம்னா அந்த அவேர்னஸ் வளரும் எல்லா இடத்துலையும் வளர ஆரம்பிச்சிடும் இல்லையா? சமைக்கும் போது, ஒரு வீடை க்ளீன் பண்ணும்போது, நம்ம ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும்போது, இல்லை வெளியே நடக்கும்போது, இயற்கையை கவனிக்கும் போது,
ஒருத்தட்ட ஃபோனில் பேசும்போது கூட அந்த இடத்துல கூட நம்ம அந்த ஃபோக்கஸ் அவர்கிட்ட பேசினா அவர்கிட்ட மட்டும் அந்த நோக்கத்தை அந்த இடத்துல மட்டும் நம்ம பேசிக்கிட்டு அவங்களோட கவனத்தில் அந்த மாதிரி அந்த கவனத்தோட அந்த முழுமையான ஒரு அங்கே ப்ரெசண்டாக முழுமையாக அங்கே இருக்கணும் நம்ம. அதான் வேற ஒன்றுமே இல்லை. இதுதான் அவேர்னஸ். ஸோ இது நமக்கு எல்லா இடத்துல நம்ம அப்ளை பண்ண நமக்கு அந்த அவேர்னஸ் வந்துடும் கம்ப்ளீட்டாக. நம்ம எல்லாம் அந்த அந்த அவேர்னஸை கம்ப்ளீட்டாக நம்மளே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்போ நம்ம நம்ம வந்து பாஸ்ட்லேயே இருக்க மாட்டோம், ஃபியூச்சர்லேயே இருக்க மாட்டோம். வி ஆல்வேஸ் இன் ப்ரெசென்ட். அதைத்தான் வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா? யா. ஸோ இதான் அவருடைய ஹைலைட் மெசேஜஸ். ஸோ நோ கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லை ஆத்தர்ஸ் வந்து. அதனால் நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு குரு, இன்னொரு மாஸ்டர்ஸ். நம்ம இவருடைய பையனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னோ பரசுராமர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, விஷ்ணுவோட இன்னொரு அவதாரம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? அவர் வந்து அவரும் ஒரு பெரிய மெடிடேட்டர் தான், பெரிய மாஸ்டர் தான், ரைட்? பரசுராமர் நிறைய பண்ணியிருக்கார், நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கார். அண்ட் அவருடைய அப்பா இவர் ஆக்சுவலி யூனோ ஜமத்கனி அப்படின்னு சொல்லி ஒரு சாகா. அவர் ஆக்சுவலி அந்த சேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து இவர் வந்து ரூத்லெஸ் மாஸ்டர், அதாவது ரொம்ப கடுமையான ஒரு குரு அப்படின்னு அவரே சொல்றார் அவரை பற்றி. ஏன்னா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு விஷயம் இருக்கும், என்ன என்ன சொல்கிறோம், அதாவது ரூத்லெஸ்னா என்ன, இறக்கம்லாம் காட்ட மாட்டேன்ப்பா, நான் ரொம்ப கண்டிப்பான ஆளு நான் அப்படிங்கிறது தான், வேற ஒன்றுமே கிடையாது. அவர் தான், அதான் அந்த மாஸ்டர் ஆக்சுவலி. ஏன்னா இவர் அப்படி தான் இருந்திருக்கார். அவர் ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ரூத்லெஸ் பயிற்சி, அதாவது அது மட்டும் இல்லாமல் அவர் எல்லா இடத்துலையுமே அந்த ரூத்லெஸ் அந்த அந்த சொல்லுவோம் இல்லையா, அந்த பயிற்சி ஈவன் ப்ராக்டிஸ் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரூத்லெஸ்ஸாக பண்ணுவாராம். அதனால தான் வந்து அவருக்கு அந்த பேர், அவருக்கு வந்து எல்லாருமே ரூத்லெஸ் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதனால தான். ஏன்னா அந்தளவுக்கு அவர் ப்ராக்டிஸும் அவ்வளோ கடுமையாக இருக்குமா, அவரே சொல்லியிருக்காரு, அவ்வளவு கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய இது. ஸோ அதாவது யா, நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நிறைய ஸ்டேஜஸ் பார்த்துருக்கோம், ரைட்? அந்த கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஜென்ரலாக வந்து சேஜ்னா என்னன்னு இப்போ எல்லாருமே அமைதியாக ஒரு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு இது, ரைட்? அதே மாதிரி சில சாகாஸ் வந்து ரொம்ப கோபத்தோட கொஞ்சம் ரூத்லெஸ்ஸாக, பட் தே ப்ராக்டிஸ் லைக் தட். ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஈவன் அவங்க கூட அவங்களுடைய தியானத்துலேயும் சரி, அவங்க பண்ணுற பயிற்சிகளையும் சரி ரொம்ப ரூத்லெஸ்ஸாக இருக்கும் அந்தளவுக்கு. ஓகே, ஸோ அதுதான் அது. பட் அவர் என்ன சொல்கிறார், நம்மளும் நீங்களும் அதே மாதிரி அந்த ரூத்லெஸ்ஸோட தான் இருக்கணும், அப்போ தான் நீங்களும் அந்த மாஸ்டர் ஆக முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன்னா இதில் எனக்கு என்னென்னா, எனக்கு என்ன ஒரு இதுனா படிக்கும்போது, அவருடைய மெசேஜ் படிக்கும்போது இரக்கமற்ற, அதை நம்ம தமிழில் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு யூனோ நீங்கள் ஒரு இரக்கமற்ற குருவாக இல்லைன்னா உங்களால் அந்த உங்களோட லட்சியத்தை அடைய முடியாது அப்படிங்கிறார் ஆக்சுவலி. ஸோ இதில் வந்து எப்படி சொல்கிறது, ரூத்லெஸ் மாஸ்டர், நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே அந்த கடுமையான பயிற்சி, கடுமையான விஷயங்கள், ஒரு குருவாக இருக்கும்போது தான் நம்ம அந்த இலையை அடைய முடியும் அப்படிங்கிறது இவருடைய மெசேஜ். ஸோ யா, ஒவ்வொரு மாஸ்டர்ஸும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஷேர் பண்ணாங்க. ஆனால் ஜகத்மணி இவருடைய நான் பார்க்கும்போது நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன். த வே ஹி வாஸ் வெரி போல்டாக சார். ஓகே, ரூத்லெஸ்ஸாக இருங்க, அப்போ தான் நீங்கள் நினச்சி பண்ண முடியும். சும்மா உட்காந்து அது இதுன்னு அப்படிலாம் யோசிக்காதீங்க, ரூத்லெஸ்ஸாக இருந்து பண்ணுங்க. ரூத்லெஸ்னா என்ன, இதுக்காண்டி எல்லாத்தையும் ஹர்ட் பண்ண சொல்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்கள் பயிற்சியில், உங்கள் ஆன்மீக அந்த முன்னேற்றத்தில், அந்த பயிற்சியில் நீங்கள் அதை பண்ணும்போது நீங்கள் நாளைக்கு இன்னொருத்தருக்கு நீங்கள் இப்போ சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு மாஸ்டராக இருப்பீங்க, ரைட்? ஒரு குருவாக இருப்பீங்க. அப்போ கூட நீங்கள் அந்த கடுமையான அந்த ஒரு இதோட நடந்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து இலக்கு அடைய முடியும் அப்படிங்கிறார். ஸோ இட்ஸ் நாட், ஐ மீன் இதை வந்து நம்ம அப்படி எடுத்துக்கூடாது, அதாவது ஹர்ட் பண்ணுறது அப்படிலாம் எடுத்துக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய அந்த பண்ணுற அந்த மெடிடேஷனாக இருக்கட்டும், நம்ம பண்ணுற அந்த பயிற்சிகளாக இருக்கட்டும், அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க, கடுமையாக இருங்க, உங்களே எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்காதீங்க. ஓகே, இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு 6 மணிக்கு பண்ணிட்டேன், நாளைக்கு வேணால் ஒரு நாள் லீவ் விட்டுட்டு அடுத்து 2 நாள் கழித்து பண்ணுவோம் மெடிடேஷனு, இல்லை 2 நாள் கழித்து தியானம், அப்படிலாம் கிடையாது. அதுதான் அவர் சொல்ல வர்றார். யூ ஷுட் பி ரூத்லெஸ். நீங்கள் வந்து பர்ஃபெக்டா, ஓகே 6 மணினா 6 மணி, காலைல 4 மணினா 4 மணி,
நைட்டு 10 மணினா 10 மணி. டோன்ட் ஸ்கிப் இட், டோன்ட் எக்ஸ்கியூஸ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் அவருடைய இது. அதான் அவர் ரூத்லெஸ் மாஸ்டர்னு எல்லாருமே சொல்றாங்க. ஸோ ஒன்ன நீங்களே உங்களை வந்து அந்த அளவுக்கு நீங்க தயார்படுத்திக்கோங்க. அப்பதான் உங்களுடைய அந்த 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 இடத்த நீங்க அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மாஸ்டரோட மெசேஜஸ். ஓகேவா? ஸோ அதனால நீங்க நம்ம தப்பா எடுத்துக்கூடாது. இறக்க மாட்டேன்னா அப்படி கிடையாது. அவர் சொல்றது வந்து என்னன்னா, நம்ம பயிற்சி, நம்ம லைஃப்ல நம்ம பண்ற ஹேபிட்ஸ், நம்ம கடைப்பிடிக்கிற அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேயுமே வந்து யூ ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ராங். அண்ட் நீங்க ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும். ரொம்ப உங்களா நீங்களே சொல்லிக்கணும். ஏய் ரூத்லெஸ் என்னது, எப்படி மிஸ் பண்ணலாம், நீ எப்படி ஸ்கிப் பண்ணலாம் அந்த மெடிடேஷனை? காலைல நம்ம சொல்லியிருக்கோம் 6 மணி 6 மணி கரெக்டாக பண்ணணும். அதை நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. எந்த சூழ்நிலையும் எப்பவுமே அதை வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கக்கூடாது நமக்கு நம்மளே. அது வந்து ஒரு ரைட். அடுத்து லேசி, அது சோம்பேறித்தனத்தை உருவாக்கும். ரைட். நம்ம ஓகே இன்னைக்கு ஒரு நாள் பரவாயில்ல நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்னு நாளைக்கு அந்த அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ உங்களை நீங்களே நீங்க அந்த பக்குவப்படுத்திக்கணும். அப்பதான் நீங்க வந்து அந்த மாஸ்டர் அந்த ஸ்டேஜை நீங்க அடைய முடியும் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பரசுராமரை பற்றியும் இவர் சொல்கிறாரு, அவரோட பையனை பற்றியும் பேசுகிறாரு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பரசுராமர் வந்து பார்க்கும்போது இனிஷியல் ஸ்டேஜில் அவரோட சின்ன வயசில் ரொம்ப வந்து ஒரு ஒரு கான்ஃபிடண்ட்டே இல்லாத மாதிரி தான் இருந்தாராம் எப்போவுமே. அதாவது அவர் வந்து இனிஷியலாக அவர் வந்து கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது அவர்கிட்ட, என் பையன்கிட்ட இருந்தது. அதனால அது வந்து அந்த இன்சிடென்ட் வந்து அதாவது அவர் வந்து அந்த இன்சிடென்ட் வந்து அவருக்கு ரொம்ப வந்து ஒரு மனசை வந்து ரொம்ப பாதிச்சது அவருக்கு. அந்த புரிதல் அவருக்கு கொடுத்துச்சு. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து பரசுராமருக்கு வந்து இவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார். ஏன் இந்த மாதிரி அதாவது எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது அந்த இப்போ இவர் அப்பா இருக்காரு. ஓகே. ஸோ அவர் பையன் அதாவது அவர் ஒரு பெரிய அவர் ஒரு பெரிய ஒரு முனி. அப்போ வந்து அவர் பையன் வந்து இன்னும் நல்லா வரணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எல்லா பேரண்ட்ஸோட ஒரு இது, ரைட். ஸோ அதில் வந்து அவருக்கு வந்து ஒரு இது இருந்தது. ஆனால் அவர் அதே விஷயத்தை இன்னொரு விஷயம் சொன்னார். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் தான். இனிஷியலாக வந்து எல்லாருமே அப்படி தானே, ரைட். வந்து அந்த இதுக்கு வரும்போது எல்லாருக்கும் அந்த ஒரு பாடங்கள், ஏன்னா அந்த ஸ்ட்ரகிள்ஸ், ஒரு சேலஞ்சஸ் எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த மாதிரி தான் பரசுராமருக்கு இருந்திருக்கு. ஆனால் அவருக்கு அது வந்து லைஃப் நிறைய பாடங்கள் அவர் கற்றுக் கொடுத்துச்சான். அவர் லைஃப்பில் அந்த புரிதலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பாடம் அவர் வந்து கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். பரசுராமரோட எண்ணம் எப்படின்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், மன அமைதியோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். ஓகே. அப்படி தான் இருந்தது, அப்படி தான் இருந்தார். ஆனால் ஆனால் ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா? ஸோ என்ன நடந்தது? அவருடைய அவருடைய அம்மாவே வந்து அவர் அம்மா அண்ட் பிரதர்ஸ், ரைட். அவர் வந்து அவரோட ஃபாதரோட பே பே இது ஆர்டர் படி அவங்கள இது பண்ணார், ரைட். ரைட்டு கில் பண்ண, ரைட். அந்த அந்த விஷயம் வந்து அவரோட மனசை கம்ப்ளீட்டாக மாற்றிருச்சான். அவர் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, இதுக்கு முன்னாடி அவ்வளவு அமைதி மனநிலையில் இருக்கணும்னு நினச்சவர், ஓகே அப்போ வந்து போர் இல்லாமல் அமைதியே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு அவருக்கு. போர் இல்லாமல் அமைதி இல்லை என்பதை அறிந்தான் அப்படிங்கிறார். அந்த இன்சிடென்ட் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பரசுராமருக்கு வந்து ஒரு 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 பாடத்தை கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அவர் நிறைய சத்திரியன்ஸை வந்து நிறைய வார் பண்ணார் இல்லையா அந்த டயத்தில், சத்தியலோகத்தில், ரைட். ஸோ நிறைய வார் பண்ணி நிறைய ஏன்னோ அவங்கள எல்லா எல்லா பேர்ட் கிங்ஸ் அதான் யார் யார் தப்பு பண்ணாங்களோ அந்த அரசர்கள் எல்லாத்தையுமே இவர் வந்து இது பண்ணார், ரைட். அதுதான் வந்து அவரோட ஆரம்ப காலம். அந்த ஆரம்பம் தான், அதுதான் ஆரம்பித்து அவருக்கு வந்து அந்த அந்த இதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது ஆக்சுவலி. ஸோ அதுக்கு முன்னாடியே அவர் வந்து ரொம்ப அமைதியான, ரொம்ப சாந்தமான, மன அமைதியோடு இருக்கிற ஒரு சாதாரண ஒரு பையன் அப்படி தான் இருந்திருக்காரு. பட் அந்த இன்சிடென்ட் அவங்க அம்மா பிரதர்ஸ் நடந்த அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவரோட லைஃபே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சான். அதை தான் வந்து இவரும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பரசுராமுக்குள்ளே வந்த அந்த நிலை இப்போ ஓகே இங்கே வந்து என்ன சொல்கிறது, இது இல்லாமல் இங்கே அமைதியே கிடையாது. தப்புனா இதை தண்டிச்சு தான் ஆகணும், தண்டனை கொடுக்காம இங்கே எதுவுமே நடக்காது அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்தனால தான் அவர் வந்து அப்புறம் சத்திரோட அவர் எல்லா கிங் யார் யார் தப்பு பண்ணாங்களோ எல்லாத்தையுமே அவர் வந்து இது பண்ணார், ரைட். இப்போ வார் பண்ணி அவங்கள இது பண்ணார். ஸோ அதுதான் அவர் அவரோட லைஃப் சேஞ்சஸ் எப்படி நடந்ததையும் இவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் அவருடைய அதே அதே அவருடைய அந்த மெசேஜுக்கு வராரு மறுபடியும்.
நீங்கள் வந்து இப்போ நிறைய சத்தியங்களை கற்றுக்கலாம், நிறைய உண்மைகளை கற்றுக்கலாம், எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. பட் நீங்கள் அதை மறுபடியும் திருப்பி அதே வார்த்தை வர, நீங்கள் ரூத்லெஸ்ஸாக இல்லை, உங்களை நீங்களே அந்த கடுமையான பயிற்சி கொண்டு வரலைன்னா, நீங்கள் படித்த விஷயங்களாக இருக்கட்டும், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்காது. ஐ மீன் முன்னேற்றம் மீன்ஸ் என்ன, அதனால உங்களுக்கு எந்த யூஸ்ஃபுல்லும் இல்லை. ஏன்னா பிகாஸ் ஸ்டில் யூ ஆர் எக்ஸ்கியூசிங் யுவர் செல்ஃப், ரைட்? நீங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறீங்க. ஸோ அது இருக்கக்கூடாது. அதனால அந்த ஒரு ரூத்லெஸ் பிஹேவியரை நீங்கள் கொண்டு வாங்க உங்களோட பயிற்சியில், அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ஸோ யா, ஒவ்வொரு மாஸ்டர்ஸும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாஸ்டர்ஸ் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரூத்லெஸ்ஸாக, ஓகே நீங்கள் இறக்கம் உங்களை நீங்களே வந்து இந்த மாதிரி இது பண்ணி எக்ஸ்கியூஸ் கொடுக்காம நீங்கள் அந்த இதை பண்ணிக்கணும். அப்படி அது அந்த பயிற்சி தான். ப்ராக்டிஸ் தான். எல்லாருமே சொல்கிறது என்ன, அந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ், கண்டினியூஸ் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் நம்ம வந்து பண்ணுறது, அதை பண்ணணும். அப்புறம் படிக்கிறது, நம்ம புத்தகங்கள், அடுத்தவங்க கேட்குற அந்த விஸ்டம்ஸு, சக்சங்கங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அந்த அந்த லைஃப்பில் வந்து ஒரு ஹேபிட்டாக எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே போனோம்னா, நம்ம அந்த மாஸ்டர் கூட எல்லா மாஸ்டரும் அடைஞ்ச அதே நிலையை நம்மளால அடைய முடியும். அப்படிங்கிறது தான் இவருடைய இது. ஸோ இப்போ அதே நேரத்தில் வந்து சொல்கிறேன், ஏன்னா இப்போ ஒரு கேள்வி வரும் இல்லையா, ஏன்னா ரூத்லெஸ்ன்னு சொல்கிறீங்க, புரியுது என்னோட பயிற்சி. ஆனால் இயேசுவாக இருக்கட்டும், புத்தராக இருக்கட்டும், சில பிற மகான்கள்லாம் வந்து அந்த மாதிரி இல்லையே, ரைட்? ஆனாலும் அவங்க மன உறுதியோடு இருந்தாங்கல்ல, ரைட்? அவங்க அந்த ஆனாலும் அந்த அந்த ரூத்லெஸ் இல்லாமல் அந்த அவங்களும் அந்த மன உறுதியோடு இருந்து அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணாங்களே, எப்படி அவங்களால மட்டும் அது முடிஞ்சுது? அவங்க அந்த மாதிரி ஆயிட்டாங்கல்ல, ரைட்? அவங்களும் பெரிய மாஸ்டர்ஸ் ஆயிட்டாங்கல்ல, ரைட்? அந்த ரூத்லெஸ் அதெல்லாம் அவங்க அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணல. அவங்க பாணி. ஏன்னா இயேசு வந்து லவ், மெடிடேட்ல மூலியமா லவ் ஸ்ப்ரெட் பண்ணாரு. அதே தான் புத்தரும் வந்து டிட்டாச்மெண்ட்டு, இந்த சோல் அண்ட் பாடி இதை பற்றி அவர் பற்றி எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக சொன்னார், ரைட்? அவங்க அந்த மாதிரி. ஸோ யா, இது வந்து நீங்கள் வந்து ஆனால் அதை வந்து அவரே சொல்கிறாரு, இந்த மாதிரி இவங்களும் இந்த மாதிரி இருந்திருக்காங்க, இல்லைன்னு கிடையாது. ஆனாலும் நான் இன்னும் மறுபடியும் சொல்லுவேன், நீங்கள் அந்த அந்த ரூத்லெஸ் இல்லை பிஹேவியர் இல்லைன்னா உங்களால் ஒரு ஆன்மீக ஆன்மீக குருவாக இருக்க முடியாது, ரைட்? அதனால எப்போவுமே வந்து ஒரு நம்ம வந்து அந்த, ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போது இவர் அந்த உலகத்தையும் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுறார். என்ன சொல்கிறார், இது வந்து ஒரு கிரேசி வேர்ல்ட், ரைட்? இது ஒரு காட்டு மிராண்டித்தனமான உலகம், நிறைய குழப்பங்கள் இருக்குது, கன்ஃபியூஷன் இருக்குது, அப்படி இப்படிங்கிறாரு. அந்த வே ஆஃப் அவர் வே ஆஃப் த எக்ஸ்பிளனேஷன். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் ரூத்லெஸ்ஸாக இருந்தால் தான் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த நிலையை நல்ல அந்த அந்த நிலைமை உங்களால் அடைய முடியும், மாஸ்டர்ன்ற நிலைமை அடைய முடியும், என்லைன்மெண்ட்ன்ற நிலைமை அடைய முடியும், உங்கள் நாலேஜ் பெருகும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. யா, மேபி 1994 கொடுத்துருக்காரு. யா, த வேர்ல்ட் இஸ் கிரேசி ஸ்டில், நிறைய விஷயங்கள் நிறைய இது பண்ண நடக்க தான் செய்யுது. ஆனால் பட் அதில் இருந்து நமக்கு என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் இது. ஸோ அதில் நம்ம 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 வந்து அந்த டிசிப்ளினோட அந்த ப்ராக்டிஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக பயிற்சி பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணுறத நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்க, நம்ம பண்ணுறது எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறோம், ஆனால் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், அப்படியே கீப் அப் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து எக்ஸ்கியூஸ் எதுவும் கொடுக்காதீங்க, நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸை பண்ணிக்கிட்டே இருங்க, நீங்கள் அந்த நிலைமை அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிறது தான் இவரோட. ஸோ மொத்தத்தில் வந்து இந்த மாஸ்டரோட இவங்களும் வந்து பெருசாக கேள்வி கேட்கல இந்த மாஸ்டர்கிட்ட. ஏன்னா மாஸ்டர் தான் ஃபுல்லாக சொல்லியிருக்காரு அவருடைய இதை பற்றி, அவரோட பையனை பற்றி சில விஷயங்கள், அண்டு நம்ம எப்படி இருக்கணும், மெடிடேஷனில் எப்படி இருக்கணும், நம்ம பண்ணுற பயிற்சியில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்கனால எவ்ரி ஒன் கால்ட் ஹிம் லைக் ரூத்லெஸ் மாஸ்டர் அப்படின்னு தான் அவரை கூப்பிட்ருக்காங்க அப்போவே, ரைட்? இப்போவும் அப்படி தான் அவரோட அந்த பேர் அவருக்கு இருக்குது. ஸோ அதுதான் இவருடைய இது மெசேஜ் ஆக்சுவலி. ஸோ மெடிடேஷன் அண்ட் நம்ம பண்ணுற ப்ராக்டிஸில் எக்ஸ்கியூஸ் பண்ணக்கூடாது, எக்ஸ்கியூஸ் இருக்கக்கூடாது. இன்றைக்கி பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த தள்ளி போகிறது இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு இது பண்ணியிருக்கோம். ஓகே, நான் நைட்டு படுக்க முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி வெட்டுக்கு முன்னாடினா ஒரு கொஞ்சம் நேரம் நான் மெடிடேஷன் பண்ணுவேன் அப்படின்னா, ஓகே ஃபாலோ பண்ணுங்கள் அந்த ப்ராக்டிஸை. காலையில் நான் எந்திரிச்சு 6 மணிக்கு நான் பண்ணுவேன், ஓகே ஃபாலோ பண்ணுங்கள் ப்ராக்டிஸை. நான் காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சு 8 மணிக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஃபாலோ பண்ணுங்கள் அந்த இது. நான் ஈவினிங் 6 மணிக்கு மேலே வாக் போவேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எது பண்ணாலும் அதில் உங்களை நீங்களே ரூத்லெஸ்ஸாக இருந்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அந்த உயர்நிலையை அடைய முடியும், அந்த மாஸ்டருக்கான அந்த ஸ்டேஜை உங்களால் அடைய முடியும். ஏன்னா மெடிடேஷன் ஒரு இது, ஆனால் அது போக நம்ம லைஃப்பில் பண்ணுற ப்ராக்டிசஸ் மற்ற விஷயங்களும் இருக்குது இல்லையா, அதுலேயும் நம்ம வந்து கரெக்டாக அந்த ஹேபிட்டை அந்த ப்ராக்டிஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லையா, அதுலேயும் எக்ஸ்கியூஸ் கொடுக்கக்கூடாது, ரைட்? அது
அது பர்சனல், அவர் வந்து பர்சனல் லைஃப் பற்றியும் பேசுகிறார், வேற ஒன்றும் இல்லை. நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய யூனோ அந்த நம்மளுடைய டோட்டல் மைண்டு பாடி எல்லாமே வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கரெக்டான அந்த 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 ப்ராக்டிஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணும். அவன் ஃபாலோ பண்ண நான் உங்களுக்கே தெரியும் என்ன ரிசல்ட் வரும்னு, ரைட்? என்ன மாதிரி ரிசல்ட் வரும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நம்மளுடைய அந்த அந்த உயர்நிலை அடுத்த டைமென்ஷன், அந்த நம்ம சோலோட முன்னேற்றம், இது எல்லாமே அடங்கியிருக்கு. இது வந்து ஜஸ்ட் நாட் ஓன்லி பாடி. இது வந்து பாடிக்கு மட்டும் கிடையாது, இது பாடி கிடையாது, இது வந்து ஃபுல்லாக சோலோட. இப்போ மாஸ்டர்ஸோட மெசேஜ் எல்லாமே சோலுக்கான முன்னேற்றத்துக்கு தானே. நம்ம சோல் எந்த அளவுக்கு டெவலப் ஆகணும், எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி போகணும், அடுத்த டைமென்ஷனுக்கு எப்படி முன்னேறி போகணும் அப்படிங்கிறது தான் எல்லா மாஸ்டர்ஸும் சொல்கிறாங்க. இது எல்லாமே சோலுக்கான சாப்பாடு, அவ்வளோதான். வி ஆர் ஃபீடிங் டு சோல். அந்த சோலை வந்து எவ்வளவு டெவலப் பண்ண போகிறோம், எவ்வளோ க்ரோத்து கொண்டு வர போகிறோங்கிறது தான் எல்லா மாஸ்டர்ஸோடைய எய்ம். அதுக்கு மெடிடேஷன், பெஸ்ட் ப்ராக்டிஸ், கீப் ப்ராக்டிஸ் வித்தவுட் எனி எக்ஸ்கியூஸ், அவ்வளோதான். அதுதான் வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ யா, இவங்க ஆத்தர் எதுவும் கேள்வி கேட்கல, அதனால மாஸ்டர்ஸ் தான் ஃபுல்லாக மெசேஜ் கொடுத்துருக்காரு. இதுதான் அவருடைய மெசேஜ் ஆக்சுவலி. யா, நெக்ஸ்ட் வந்து யா, ஸோ எனக்கு இந்த மாஸ்டர் படிக்கும்போது, நான் படிக்கும்போதும் சரி, எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு 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 மரியாதை, ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் வே நான் அவரை பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா சின்ன வயசில் வந்து இந்த டிவியில் உட்காந்து டிவி சீரிஸ் பார்க்கும்போது, அந்த ராமாயணம் சண்டேஸில் போடுவாங்க இல்லையா, அப்போ உட்காந்து பார்க்கும்போது வி ஆல்வேஸ் திங்க் லைக் எ வில்லன்ஸ், ரைட்? நம்ம வில்லனாக தான் பார்ப்போம். ஒரு எல்லாத்தையுமே ஒரு பர்டிகுலர் 2 பேர், ஒரு 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 பர்டிகுலர் கேரக்டர் தான் மற்ற எல்லாத்தையுமே வில்லனாகவே பார்ப்போம். பட் யூனோ அது எல்லாத்தையுமே வந்து அடிச்சு நொறுக்கிற மாதிரி ஒரு, ஐ மீன், மெடிடேஷன் வந்ததுக்கப்புறம் வி நோ வாட் இஸ் த ரியாலிட்டி. நமக்கு அந்த 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 பக்குவம், அந்த மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம், சில மாஸ்டர்கள் சொன்னதுக்கப்புறம், எல்லாருமே மாஸ்டர்ஸ் இங்கே அப்படிங்கிறது, எல்லாருமே மெடிடேட்டர்ஸ். ஒரு நம்ம வந்து ஒரு சின்ன வயசில் டிவியில் சண்டே உட்காந்து பார்க்கும்போது வில்லனா பார்த்த ஒருத்தரை வந்து இன்னைக்கு வந்து மாஸ்டராக நான் பார்க்கும்போது, நான் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஐ ஃபீல் பா, என்ன என்ன எவ்வளோ ஒரு சேஞ்சஸ், அப்படி அந்த தாட்டில் எவ்வளோ சேஞ்சஸ் பாருங்கள் அவரை பற்றி. அப்போது நம்ம அதாவது அதான் அதான் சொல்கிறேன், அதை படிக்கணும். அதாவது நம்ம வந்து ஒருத்தரை வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து டக்குன்னு அதை ஒரு பண்ணால பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற ஒரு குயிக் ஜட்ஜ்மெண்ட் வராமல், உண்மையிலே என்ன நடந்தது, அந்த 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 ரிசர்ச், அந்த படிப்பு, அதை பற்றி ஒரு தெளிவு போகும்போது தான் நமக்கு உண்மையான விஷயங்கள் என்ன தெரியுது, இதில் எப்படி என்ன ஏதுங்கிறது தெரியுது. ஜென்ரலாக மெடிடேஷன் வந்ததுக்கப்புறம் இங்கே நல்லது கெட்டதும் கிடையாது, எல்லாருமே சோல்ஸ் தான், ரைட்? எல்லாருமே சோல் தான், எல்லாருமே அவங்களுடைய கர்மாப்படி அவங்களோட டியூட்டியை பண்ண தான் வந்திருக்காங்க. இதுக்கிடையில் நம்ம ஒரு எல்லாரும் பாடி எடுத்துக்கிட்டு நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நடந்துச்சுன்னா ஓகே, பிடிக்காத விஷயம் நடந்துச்சுன்னா என்ன எனக்கு இவன் எனக்கு இல்லை அப்படி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளோதான். பட் எல்லாமே லா ஆஃப் கர்மா, அவ்வளோதான். எல்லாமே படிப்பு தான். எல்லாருமே கட்டுறதுக்கு தான் வந்திருக்கோம், படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். எது நடந்தாலும் ஒரு காரண காரியத்தோட தான் நடக்குது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காட்டி தான் நடக்குது நமக்கு. ஸோ இவர் இவர் இந்த இந்த மாஸ்டர் எனக்கு யூனோ இவரை பற்றி நான் என்ன சொல்கிறது, எனக்கு வந்து இன்ன வரைக்கும் நான் வந்து ஐ எம் ரியலி அவரை பார்க்கும்போது நான் எனக்கு அப்படி அப்படி நான் ஐம் லுக் ஐ ஃபீல் லைக் ஹீஸ் ஒரு லாயல், ஒரு கிரேட் மெடிடேட்டர், நான் அப்படி தான் சொல்லுவேன். வேற வேற எதுவும் நான் சொல்ல மாட்டேன். அவர் என்ன மாதிரி நிறைய டிவிஸ் எல்லாம் நிறைய காட்டுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, நான் சொல்லலாம். பட் இஸ் அ கிரேட் மெடிடேட்டர் அண்ட் கிரேட் மாஸ்டர். அதில் எந்த ஒரு டவுட் எனக்கு அப்படி தான். இப்போலாம் எனக்கு இவரை பார்க்கும்போது எல்லாம் அந்த மாஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த தான் தோணும். எனக்கு வேற எதுவும் வேற எந்த கேரக்டர், வேற எந்த ஒரு செயலும் அவங்க சேர்ந்த செயலும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது இவங்க மாஸ்டர், அவ்வளோதான். இவர் ஒரு கிரேட் மெடிடேட்டர், கிரேட் மாஸ்டர். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் 6 மாதம் தூங்கிட்டாரு, 6 மாதம் தூங்கிட்டே இருப்பாரு, என்ன இருக்குது தூங்குறதுல, இது ஒரு வரமா? பட் நோ 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 அது வந்து அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணமே இருக்குது. அதுதான் அந்த மாஸ்டரோட ஒரு பெரிய இது. ஆனால் ஆக்சுவலி அதுவும் ஒரு காரணம், அது ஒரு காரண காரியம். அவருக்கு அது அமைஞ்சது, அது எப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. நம்ம இப்போ அந்த மெசேஜை பார்ப்போம். ஆக்சுவலி ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் இவர் வந்து ராவனோட பிரதர். ஸோ அது மட்டும் இல்லாமல் ராவணர் எந்த அளவுக்கு ஒரு தியானியோ, அதை தியானம் பண்ணுவாரோ, அதே மாதிரி தான் இவரும். அவ்வளோ பெரிய மாஸ்டர், அவ்வளோ பெரிய மெடிடேட்டர் அவர். அந்த அளவுக்கு தியானம் பண்ணி ஏன்னா எல்லா எல்லா விஷயங்களையும் எப்படி ராவணர் எந்த அளவுக்கு நாலேஜ் உள்ளாரோ அதே நாலேஜ் இவருக்கும் இருக்கு. ஓகே, ஏன்னா இப்போ எல்லாருக்கும் என்ன சொல்றாங்க, இவர் 6 மாதம் தூங்குறாரு, எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணுவாங்க இவரை பேரை சொல்லி. சில பேர்த்த தூங்கிட்டு இருக்கவங்க வந்து இவர் பேரை சொல்லுவாங்க. நான் இப்போ யோசிக்கிறேன், என்ன எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மாஸ்டரோட பேரை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க
அப்படிங்கிறத மாதிரி இப்போ நான் யோசிக்கிறேன். அந்த புக்கை படிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலி இந்த புக்கை நான் படிச்சு கிட்டத்தட்ட 4, 5 வருஷம் ஆச்சு. அப்போ அந்த புக்கை படிச்சதுக்கப்புறம் 5 வருஷம் முன்னாடி நான் நான் யோசிச்சேன். என்ன இதெல்லாம் இவரோட இவ்வளோ பெரிய ஒரு மாஸ்டரோட பேரை நம்ம இப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களே! அப்படின்லாம் நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். என்ன 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 மாரி ஒரு ஏன்னா ஏன்னா தெரியல. ஐ மீன் அவங்கள தப்பு சொல்ல முடியாது. அவேர்னஸ் இல்ல. அவ்வளோதான். நமக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரியாது இல்லையா? சின்ன வயசுல எனக்கும் தெரியாது இல்லையா? நான் படிச்சதுக்கு அப்புறம் தானே இவர பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாரி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, கண்டிப்பா அவங்களோட அந்த தாட் மாறிடும். இவர பத்தி நினைக்கிற அந்த வியூகம் மாறிடும். ஓகேவா? அதுதான் இந்த மாஸ்டரோட அந்த மெசேஜ் சூப்பரா இருக்கு. ஏன்னா, இவர் அதான் நமக்கு தெரியும். ராவணர் வந்து எந்த அளவுக்கு ஒரு தீவிர தியானின்னு தெரியும். அவர் வந்து நல்ல ஒரு ஏன்னா அவர் 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 பக்கம் அவரோட அனசாட்சி சரியா நடத்த இருந்தார். ஒரு காலத்துல நல்லா தான் இருந்தாரு. இவரு சொன்ன மாரி ஒரு 6 மாசம் எல்லாருமே சொன்ன மாரி இவரு ஒண்ணும் ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துலலாம் கிடையாதாம். அதாவது 6 மாசம் தூங்குறது அப்பலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. அது வந்து ஏதோ ஒரு இதுல சொல்றாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. ஆனா தூக்கத்துக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அது எதுக்குன்னு நான் சொல்றேன். அத உங்களுக்கு சொல்றேன் பின்னாடி அப்படிங்கிறாரு. ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, ராவணர் வந்த நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக நீங்க வந்திருக்காருன்னா, அந்த இன்கார்னேஷன் எடுத்து வந்தாருன்னா, அது ஒரு 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 கதை இருக்கு. அவர் எதுக்கு வந்தாருங்கிறது நமக்கு தெரியும். என்ன ஒரு ஒரு கர்ஸ் ஒரு பூம்னால அவர் இங்க வந்தாரு. ஒரு கர்ஸ்னால இங்க வந்தாரு. பட் ஆனா வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? மக்களுக்கு தியானத்த சொல்லிக் குடுக்க தான் வந்திருக்காரு ராவணரே. பாருங்க. அவரே தியானத்த சொல்லிக் குடுத்துட்டு தான் வந்திருக்காங்க எல்லாருமே. இங்க இருக்கிற இந்த பிளானெட்ல இருக்கிற மக்களுக்கு, இந்த பூமியில இருக்கிற மக்களுக்கு சரி தியானத்த கத்துக் குடுப்போம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் உதவு பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. ஆனா இங்க வந்ததுக்கப்புறம், அவருக்கு அந்த தியானத்துல நெறைய பவர் கிடைச்சதுக்கப்புறம், ஏன்னா சுத்தமா மறந்துட்டாராம். அவர் ரெஸ்பான்சிபிலிட்டியே மறந்துட்டான். எதுக்கு வந்தேங்கிறதே அவர் மறந்துட்டாரு. பர்ப்பஸையும் மறந்துட்டாரு. அடிப்படை அதான் அந்த ஆன்மீகத்தோட அந்த அடிப்படை ஒழுக்கம் தெரியுது பார்த்தீங்களா? அதுவே வந்து அம் ரொம்ப ரொம்ப அ அதான் அவர் வந்து என்ன சொன்னார்ன்னா, ஒரு அன்வான்டட் டிசிப்ளின் இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் ஈடுபட்டாரு. அவங்களுக்கு தெரியும் அவரு என்ன சொல்ல வராருன்னு. நெறைய விஷயங்கள் ஈடுபட்டாரு அப்படிங்கிறத அவரு சொல்றாரு. இன்டைரக்ட்டா சொல்றாரு. ஸோ பாருங்க அவர் மெடிடேட்டரா தான் வந்திருக்காரு. அத மக்களுக்கு சொல்லணும் தான் வந்திருக்காரு. ஆனா இங்க அவர் வந்து மெடிடேஷன் நல்லா கத்துக்கிட்டு, அவர் எல்லாம் மறந்ததுக்கப்புறம் அவருடைய அதான் அந்த அகந்தை, அந்த ஈகோனால தான் பெரியனால அவர் கம்ப்ளீட்டா அத மறந்து, அது வந்த விஷயத்துக்கே மறந்து அவர் என்னென்னமோ பண்ண போயிட்டு, என்னென்னமோ செஞ்சுட்டாரு. அப்படிங்கிறது தான் இவர் சொல்றாரு. என் பிரதர் அதான் வந்தாரு. பட் கம்ப்ளீட்டா அவர் அத மறந்துட்டாரு. பிகாஸ் ஆஃப் அந்த ஆணவத்தினால நெறைய கத்துக்கிட்டேன், நெறைய பண்ணேன்றத. அதான். அது மட்டும் இல்லாம அ அ ம ந இவரும் வந்து விபீஷணர் மாரி தான் சொல்றாரு. விபீஷணர் மாதிரி இவரும் எச்சரிச்சிருக்காரு. வேண்டாம். அது தப்பு. எப்பவுமே வந்து இந்த மாரி நம்ம பண்ணக்கூடாது. அடுத்த ஒய்ஃப் அந்த மாரி கூட்டு ரொம்ப ரொம்ப தப்பு. அது இது பண்ணவே கூடாது. நீ அத பண்ணாத. தயவு செய்து அது செய்யாதன்னு அவரு வார்னிங் பண்ணியிருக்காரு. ஆனா ராவணர் கேட்கல. அது மட்டும் இல்ல ஏன்னா இவர் வந்து ராவணரோட பிரதர் மட்டும் இல்ல நல்ல ஃப்ரெண்டா. 2 பேருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாரி பேசக்கூடியவங்க. ஏன்னா ஆன்மீக தொடர்பு இல்லையா? சோல்மேட்ஸ் கிடையாதா? இல்லையா அவங்க? அதனால ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஆன்மா தொடர்பு உள்ளதுனால, நெறைய அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஈக்குவல் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நெறைய பிரதர்ன்றத விட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஜாஸ்தி அவங்களுக்குள்ள. அதனால எப்படியாவது நான் வந்து அவன எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். என் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணணும். எப்படியாவது இந்த தப்புலேருந்து அவன மீட்டு கொண்டு வரணும். அப்படின்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். என் தியானம் அதாவது இவரோட மெடிடேஷன யூஸ் பண்ணி, அவரோட மனச மாத்துறதுக்குலாம் ட்ரை பண்ணியிருக்காரு. சீதாம்மா கூட நம்ம அன்டோல்ட் ஸ்டோரில பார்த்துருக்கோம். அவங்க மெடிடேஷன் மூலியமா ராமரோட மனது, அந்த எண்ணங்கள மாத்த அவங்களும் ட்ரை பண்ணாங்க. ரைட்டா? ஒரு இத. அந்த இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாரி இவரும் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா, அது ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அதுக்கான சூழ்நிலைகள் முடியாம போயிருச்சு. ஆனா, அவரும் ட்ரை பண்ணியிருக்காரு. எப்படியோ ட்ரை பண்ணியிருக்காரு. "நீ இது பண்ண வேண்டாம், தப்பு, செய்யாத" அப்படின்னு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காரு. பட் நடக்கல. அது முடியல. அதான் மொத்தத்தில வந்து அவருடைய அகந்தையினால கண்டிப்பா அ அ ரொம்ப அந்த அகந்தையில மூழ்கி போனனால அவர மறந்துட்டேன். கம்ப்ளீட்டா என்ன நடக்குது? ஏது நடக்குது? என்னைய ஃபுல்லா என்னைய வந்து ரொம்ப தப்பா பேசினாரு. தப்பா பேசினா 2வது வந்து என்னைய வந்து இக்னோர் பண்ண ஆரம்பிச்சுட்டாப்ல. நான் சொன்னேன். "ஏய் நான் தப்புன்னு சொன்னதுக்கப்புறம் என்னைய இக்னோர் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அவர் என் பேச்சே கேட்கல. வேற என்ன பண்றது? நான் வந்து தள்ளியும் போ முடியாது. அ இதுவும் பண்ண முடியாது." ஏன்னா அ ரிலேஷன்ஷிப்ப கெடுத்துக்க விரும்பல. ஹி இஸ் மை பிரதர் ரைட்? அவர் பிரதரு. நான் என்னுடைய ரிலேஷன்ஷிப்ப கெடுத்துக்க விரும்பல. அதனால என்னால அவர அ ராமரமா அவ ராவணமா இருக்கவும் எனக்கு ஆசை இல்ல. அதே நேரத்தில அவன விட்டு விலகவும் எனக்கு விருப்பம் இல்ல. அவர் அதான் சொல்றாரு. நான் அவன மாரி இருக்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது. என் அண்ணன் மாரி இருக்கணும்னு எனக்கு ஆசையே கிடையாது. அவன மாரி நான் வரணும்னு ஆசையே இல்ல. ஆசைப்படவே இல்ல நானு. ஆனா அதே நேரத்தில அவன விட்டு நான் விலக முடியாது. ஏன்னா என் பிரதர் அவன். என்ன பண்றது? அப்படிங்கிற அந்த சொல்லுவாங்களே 2ம் கட்டாங்களே ஒரு மனநிலை அப்படி அந்த மாரி அவருடைய மனநிலை இருந்திருக்கு. இட்ஸ் எவரிஒன் ஹியூமன் ரைட்? ஹியூமன் தான். யாரும் எல்லாருமே அந்த எமோஷன கட்டுப்பட்டவங்க தான் ரைட்? அதுதான் அவர் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இந்த மாஸ்டர். அது மட்டும் இல்லாம அதான் அப்புறம் தான் யோசிச்சான். சரி இவன் இப்படி தப்பு பண்ணிட்டே இருக்கான். நான் சொல்ல சொல்ல கேட்கவும் மாட்டேங்கிறான். எனக்கு ரொம்ப இதா இருக்கு. நான் என்ன பண்றது? நான் அதனால தான்
அவர் வந்து அந்த தூக்கம் தான் ஒரு தீர்வு, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணாருன்னா 6 மாதம் உறங்குவாராம். 6 மாதம் நல்லா முழிச்சிருப்பாராம். ஆனா அந்த தூங்குறதுக்கு கூட ஒரு காரணம். என்ன காரணம்னா, தூங்குற இடப்ப தான் பார்த்தீங்கன்னா ட்ரீம் பாடி கான்ஷியஸ் நமக்கு தெரியும் இல்லையா? நமக்கு நிறைய பாடிஸ் அந்த லேயர்ஸ் சொல்லுவோம் இல்லையா கான்ஷியஸ்ல. அதுல வந்து ட்ரீம் பாடி கான்ஷியஸ் தூங்கும்போது. அது வந்து ஆன்மீக வளர்ச்சிக்கு அது மூலியமா அவர் ஆன்மீக வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. பாருங்க. அந்த தூக்கத்துல இருந்துகிட்டு, அந்த ட்ரீம் பாடி கான்ஷியஸ்ல இருந்துகிட்டு, அவர் வந்து கனவு மூலியமா ஆன்மீக வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட மெடிடேஷன். அந்த மெடிடேஷன் அந்த அந்த ட்ரீம் பாடி கான்ஷியஸோட இருந்துகிட்டு, அந்த இது இருந்துகிட்டு அவர் மெடிடேட் பண்ணியிருக்காரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அவர் நிறைய கவனிங்க. அதுல என்ன அவர சுத்தி என்ன நடக்குது? எல்லாம் கவனிச்சிருக்காரு. அவர் தூங்குறான்னு சொல்றாங்க. இல்ல. அவர் அந்த தூங்குற அந்த 6 மாசம் தூங்குனா கூட, தூங்கல. ஜென்ரலா அவர் வந்து அப்சர்விங். மக்களுடைய அந்த என்ன நடக்குது? சுத்தி என்ன நடக்குது? ஏது நடக்குது? அப்படிங்கிறத ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி பாடத்த கத்துக்கிட்டாரு. அவ்வளோ ஒரு அதனால தான் அவர் வந்து அப்சர்வேஷன் மாஸ்டர்ன்னு சொல்றாங்களாம். இவர் ஏன் வந்து ஆஸ்ட்ரல் இவர் வந்து ஒரு அப்சர்வேஷன் மாஸ்டர் தான். சொல்லப்போனா இவர் வந்து இன்னும் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காரு. அப்சர்வேஷன் மாஸ்டர் இவரு. எல்லாத்தையுமே, எல்லா சோலுமே. மெடிடேஷன் பண்றவங்க எல்லாத்தையுமே. அதனால தான் அவரால ஆஸ்ட்ரோ டிராவல்லாம் பண்ண முடிஞ்சது. அந்த இதுலயே. ஆஸ்ட்ரோ டிராவல் மாஸ்டர் ஆனாராம். அதுக்கப்புறம் அந்த ஆன்மீகம் அடைஞ்சதுக்கப்புறம், அந்த ட்ரீம் பாடி கான்ஷியஸ் அடைஞ்சதுக்கப்புறம், ஆஸ்ட்ரோ டிராவல் ஆம், ஒரு மனுஷனோட கவனத்தை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த அப்சர்வேஷன் மாஸ்டர் அந்த மாதிரி திறமையெல்லாம் அவருக்கு வந்துருச்சு. ஸோ அதுதான் வந்து அந்த அந்த 6 மாசம் நான் சொன்னேன் இல்லையா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறது இதான். ஸோ பாருங்க. இதே வந்து நம்ம நம்ம நான் சொன்னேன் இல்லையா? சின்ன வயசுல சொன்ன மாரி தான் அவர் பேர யூஸ் பண்ணி தூங்குறவங்கள வந்து கேலி பண்ணுவாங்க. ஆனா ஆனா அந்த தூக்கம் வந்து அவர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. அந்த இத. தட்ஸ் வாட் நான் சொன்னேன். எனக்கு கம்ப்ளீட்டா அவர் 5 வருஷம் முன்னாடி படிச்சதுக்கப்புறம் ஐ அம் சீயிங் திஸ் டிஃபரண்ட் வே. அவர பார்க்கும்போது நான் வேற மாரி பார்க்குறேன். இந்த மாஸ்டர் நான் பார்க்கும்போது. அந்த 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 தூக்கத்த கூட அவர் வந்து எப்படி யூஸ் பண்ணி அந்த இது பண்ண ஆனா அவர் வந்து பிரதர் வந்து பிரதர் இப்படி சொன்னா கேட்க மாட்றான். போடா நான் தூங்க போறேன்டா. நான் தூங்கிட்டேன். என் லைஃப்ல அதுல தான் அவர் ஆரம்பிச்சு இந்த ஆன்மீக இத பிளான் பண்ணி பல மாஸ்டர் சந்திச்சிருக்காராம். அந்த இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய மாஸ்டர்ஸோட மீட் பண்ணியிருக்காரு. ஆஸ்ட்ரல் டிராவல்ல நெறைய கத்துட்டு இருந்திருக்காரு. ஒவ்வொரு அவருங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாஸ்டர்ஸ் வந்து நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து என்ன ஏதுன்னு. ஆனா, இவருக்கு எல்லாமே படுத்திருந்தாலும் இவருக்கு எல்லாத்தையும் தெரியும் இல்லையா? அப்சர்வேஷன் இருக்கு இல்லையா? அவருக்கு தெரியும். இந்த மாரி அண்ணன் போய் இந்த மாரி வேஷம் போட்டு போய் அ சீதாவ கிட்னாப் பண்ண போயிருக்காப்ல. இது சரியில்ல. எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதான் ஸ்டார்ட்டிங் ஆஃப் டே. இது வந்து இனிமேல் எதுவும் இல்ல. அதான் ஸ்டார்ட்டிங்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் அப்படிங்கிறத அவர் வந்து அந்த தூக்கத்திலேருந்து அந்த இதுலேருந்தே அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதான் அப்சர்வேஷன் மாஸ்டர் ரைட்? அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ என்ன எல்லாருமே பெஸ்ட் மாஸ்டர் தான். அவங்கவங்க அகந்தை அந்த சொல்லணும் இல்லையா? இந்த ஈகோனால நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிறனால அவங்களோட வீழ்ச்சிய அவங்களே இது பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் ராவணன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அண்ணன் பட் குறை சொல்ல முடியாது. என்ன பண்றது என் அண்ணன் அப்படிங்கிறதையும் ரொம்ப இதா சொல்றாரு. ஒரு பக்கம் பிரதர் இல்லையா? பாசம் அப்படிதான் வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ சரி அப்புறம் அது மட்டும் இல்லாம அவரோட என்ன சொல்றாருன்னா 2 விஷயம் தாங்க. 2டே 2 விஷயம் தான் லைஃப்ல. ஏன்னா 2 வழிகள் மட்டும் தான். ஒண்ணு உங்களே நீங்கள் திருத்திக்கோங்க. இல்லையா, மத்தவங்க சொல்றத அந்த அந்த நாலேட்ஜ் அவங்க சொல்றத கேளுங்க. நீங்களே உங்கள திருத்திக்கிட்டா ஓகே. பிரச்சனை இல்ல. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். இல்ல, உங்களால அது முடியலன்னா மத்தவங்க சொல்றத அட்லீஸ்ட் கேளுங்க. அதுதான் அந்த 2 தான். 2 விஷயம் தான். இத நீங்க 2ல எதுவுமே செய்யலைன்னா, தென் அதுதான் நான் சொல்லுவேன் இல்லையா? மறுபடியும் அவர் வந்து வேற வார்த்தை சூஸ் பண்ணிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, மறுபடியும் அத சொல்றேன். ரீபர்த் தான் திருப்பி. ரீசைக்கிள், ரீபர்த் திருப்பி திருப்பி. யூ நோ அந்த இதே சைக்கிளே சுத்திட்டே இருப்போம். அண்ட் அந்த சோல் வந்து அந்த டெவலப்மென்ட்க்கு வர்றதுக்கான அந்த இது நடக்கிறதுக்கான இது இல்ல. ஏன்னா நம்ம வந்து அ அந்த அந்த பிராக்டிஸு, அந்த சுய ஒழுக்கம், நான் சொல்றேன் டிசிப்ளின், ஒழுக்கம், அந்த ஈகோலெஸ், அந்த கோபம், டிசைர் எதுவுமே இல்லாம, அந்த அந்த இதெல்லாம் இல்லாம, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் மெட்டீரியல் லைஃப் ரைட்? வி நோ தட். மெட்டீரியல் லைஃப் அவ்வளோதான். தள்ளி விலகி இருந்து, நம்ம வந்த என்ன ரீசன்? நம்ம நம்ம வந்த எதுக்காண்டி வந்திருக்கோம்? நம்ம ஆன்ம முன்னேற்றத்துக்காண்டி வந்திருக்கோம். சோல் டெவலப்மெண்ட்க்காண்டி வந்திருக்கோம். அப்படிங்கிற அந்த உணர்வு தெரிஞ்சுக்கிட்டு, ஃபுல் அவேர்னஸோட நம்ம வரணும்னா, இந்த 2 விஷயத்துல ஏதாவது நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒண்ணு நம்மளே திருத்திக்கணும். அப்படி இல்லையன்னா, மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு அதுல நம்மள சேஞ்ச் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ நமக்கு எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ மாஸ்டர்ஸ் புக்கா குடுத்துருக்காங்க, மெசேஜா குடுத்துருக்காங்க. எவ்வளவோ நடக்குது. நம்ம அத எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம அதுல நம்ம சோல் முன்னேற்றத்துக்கு என்ன தேவ அப்படிங்கிறத நம்ம கத்துக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த மாஸ்டரோட டைரக்ட் மெசேஜ் ஆக்சுவலி சொல்லப்போனா.
ஸோ யா அதே நேரத்தில் அவங்க எல்லாருமே அதான் திருப்பி அதே கொஷின் ஆத்தரோட கொஷின் இருக்கும்போது சரி தூங்குறத பற்றி சொல்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆயிட்டார். பிரதர் வந்து ஏன் இப்படி போகிறான், தப்பான பாதைக்கு ஏன் போகிறான், அதை வந்து அவரால் பார்க்க முடியல. கண்ணுக்கு நேரம் முன்னாடி பார்க்க முடியல. அதை வந்து எனக்கு வந்து அது தெரியக்கூடாது, அதுக்காண்டியே நான் போனேன். ஏன்னா தூங்கிட்டா ஏன்னு தெரியாது இல்லையா என்ன பண்ணுறாங்க. ஏன்னா அவருக்கு மனசு வருத்தப்படுது. ஏன்னா அவர் அந்த மாதிரி பண்ணுறானே, ஏன் என் வந்த நோக்கம் என்ன, என் பிரதர் ஏன் இப்படி பண்ணுறான், என் ஃப்ரெண்டு ஏன் பண்ணுறான் அப்படிங்கிற அவருக்கு அந்த இதனால போ நான் தூங்க போகிறேன், எனக்கு அதனால் நீ என்ன பண்ண எனக்கு தெரியாது, நான் தூக்கத்துக்கு போது நீ என்ன பண்ணிக்க எனக்கு தெரியாது. அதனால் அப்போ அந்த அவன் தெரியாது, அதனால் அவர் மனசு வருத்தப்பட மாட்டேறது நடக்காது இல்லையா. அதுதான் அவர் அதையும் ஒரு ஒரு அதையும் அதுக்காண்டியும் அவர் அதை பண்ணியிருக்காரு. பட் அதே நேரத்தில் அந்த தூக்கத்தில் அவர் பண்ண இவர் அந்த ட்ரீம் ட்ரீம் பாடி கான்சியஸ் போனனால அவர் அந்த ஆன்மீக முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்காரு. நிறைய மாஸ்டர் ட்ராவல் பண்ணி, நிறைய மாஸ்டர்ஸ்ட்ட பேசி, நிறைய மாஸ்டர்ஸ் இது பண்ணி, அதை பாருங்க உட்காந்து படுத்த இடத்துல இருந்தே அவரால் பார்க்க முடியுதுல்ல எல்லாத்தையுமே. அப்போ தேர்ட் இருந்து எல்லாமே அவருக்கு எல்லாமே எல்லா இதுவுமே கரெக்டாக இது நடந்திருக்கு ரைட். அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு ரைட். அவர் அப்சர்வேஷன், அதனால தான் அப்சர்வேஷன் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அதே அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் நான் வந்து படுத்துட்டு தான் இருந்தேன், என்னை வந்து எழுப்புனா நான் எப்போவுமே நானாக எந்திரிக்கும் போது அது வேற. என்னைய வந்து 6 மாதம் படுத்துட்டு இருக்கும்போது இடையில வந்து யாராவது எழுப்புனா என்ன ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அப்போ அவன் எழுப்பும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு அதுதான் நான் வந்து எனக்கு வந்து இந்த இந்த பாடி விட்டு ட்ராவல் பண்ண இது பாடி விட்டு நான் ட்ராவல் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு அவருக்கே தெரிஞ்சு போச்சு. அது அவர் எழுப்பினோடனே அவரே சொல்லிக்கிட்டாரு. ஏகே நீ சொன்னா கேட்க மாட்ட, சரி ஓகே என்ன பண்ணுறது எல்லாரும் பிரதமாயிட்டேன். அவர் அது அதான் சொல்கிறார், நான் என்னை வந்து அவன் எழுப்பினால பாதியிலேயே நான் தூங்கிட்டு இருந்த அந்த 6 மாதம் என்னோட கணக்கு. ஆனால் அதுக்கு இடையில என்னை எழுப்பும்போது நான் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாமே அவருக்கு. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து முன்னாடி நடக்கலாம், அதாவது ஃபியூச்சரை பற்றி அவருக்கு எல்லாம் தெரியும், நம்ம தெரிஞ்சிருச்சு அந்த மாதிரி தானே இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய ஆன்மீக முன்னேற்றம், அந்தளவுக்கு அவருடைய பவர் வந்திருக்கு ரைட். அந்த தூக்கத்தில் அவருக்கு நிறைய மெடிடேஷன் பண்ணி 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 அந்தளவுக்கு பவர் இருந்தாலும் ஃபியூச்சரை பற்றி அவருக்கு ஈஸி தெரிஞ்சு போச்சு. ஓகே நீ எழுப்புறது எதுக்கு எனக்கு தெரியும். ஸோ இது வந்து என்னுடைய டைம், இது வந்து யா நான் அது இந்த பாடி விட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு அவரே சொல்கிறார். நான் நான் தெரியும் எனக்கு, அதனால் நான் எந்திரிக்கும் போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதான் அறிகுறின்னு. சார் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு. சார் எந்திரிச்சு அது தெரியும், அதுக்கப்புறம் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும், ரெஸ்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி அவர் அனுமான் பற்றியும் விபீஷனை பற்றியும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ ஹனுமான் தெரியும் அவர் வந்து ஏன்னா இம்மோர்டல் வாரியர், அவர் வந்து என்ன சொல்கிறது வேற வேற லெவல். அவர் 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 வந்து அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய, அதுக்கே வந்து 10 நாளில் இப்போ எப்போவுமே பத்தாத நேரம் பத்தாது, அந்த அளவுக்கு அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் ஹனுமானை பற்றி. யா அனுமானும் விபீஷனும் இருந்தனால அவர் சொல்கிறார். இது மட்டும் இல்லாமல் சொல்லியிருக்காரு, ஹனுமான்லாம் இருக்காப்புல நீ பார்த்துக்கோ, அவன் பெரிய மாஸ்டர், அவன் பெரிய ஆள். விபீஷன் அந்த பக்கம் போயிட்டான், அதனால் நீ வந்து இது வந்து உனக்கு வந்து ரொம்ப கரெக்ட் இல்லை, அது உன்னுடைய இதை தான், உன்னுடைய இதை நோக்கி தான் போகும், நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. அப்பவும் சொல்லியும் அவர் கேட்கல. சரி என்ன பண்ணுறது போ அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லை, பிரதர்காண்டி சண்டை போட போயிட்டார். அவர் தெரியும் இதில் வந்து ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, நான் வந்து அங்கே போய் ஜெயிக்க போகிறதில்ல, எப்படி என்னை தோக்கடிக்க தான் போகிறார் ராமர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். ஸோ அதனால் அவர் வந்து போக்கே எவ்வளவோ சொல்லி நான் கேட்கலன்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் வந்து சொல்கிறார் ஒய்ஃப் சொன்னாங்க, பிரதர் எல்லாரும் சொன்னோம், யாருமே அவர் யார் பேச்சும் கேட்கல ராவணர். அவருடைய அகந்தையில் இருந்தனால கடைசியில் ஏன்னா எங்களால் முடியல, திருத்த முடியல அப்படின்ட்டார். அவரே சொல்லிட்டார் எங்களால் திருத்த முடியல, வேறு என்ன பண்ணுறது. அதே மாதிரி கேட்டிருக்காங்க இன்னொரு கொஷின், இன்னொரு ஆத்தரோட மைண்ட் செட்டில் வந்து ஆத்தர் கொஷின் கேட்கல, பட் இவர் தான் அப்சர்வேஷன் மாஸ்டர் ஆச்சே, மைண்ட் ரீட் பண்ணிடுவார். அவரே சொல்கிறார் ஏன் வந்து விபீஷன் மாதிரி நீங்களும் போகலை, விலகி போகலை அப்படின்ற போது அந்த கொஷின் வந்து அவரே சொல்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தோணும், இந்த மாதிரி தாட் நீங்கள் நினைக்கிறீங்க ரைட். நான் ஏ நான் விரும்பினேன், ஏன் நினச்சிருந்தா நான் அதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அதையும் சொல்கிறார், நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம், ஆனால் வேற என்ன பண்ணுறது, நான் டிசைட் பண்ணிட்டேன் என் பிரதரோட இருக்கணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் என்ன ஒரு விஷயம் மட்டும் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன், நான் வந்து அவன் பண்ண தப்பை நான் பண்ணக்கூடாது, அவன் பண்ணுற விஷயத்த நான் செய்யவே கூடாதுன்னு இருந்தேன். அதை மட்டும் ரொம்ப உறுதியாக இருந்திருக்கார். அதான் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இந்த ஒரு ஒரு நான்வெஜ் நான்வெஜ் கடையில் இருந்துக்கிட்டு அங்கே நம்ம ஒரு ஜாப் பார்த்துட்டு இருக்கோம், ஒரு வெயிட்டராக சாப்பிட்டோம்னா அங்கே ஒரு வெஜிடேரியன் இருக்கிறது தான் பெரிய விஷயம் ரைட்டா. ஏன்னா டெய்லி அந்த உணவை பார்த்து அதை இந்த இன்டிமேஷன் ஆகுது, அந்த இது டெம்டேஷன் ஆகாமல் அவர் வந்து அந்த வெஜிடேரியன் இருக்கார்ல, அதுதான் பெரிய விஷயம் ரைட். அவுட் சைடு வெளியே நீங்கள் வெஜிடேரியன் இருக்கிறது ஒரு அது பெரிய விஷயம் தான். பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில்
அந்த ஒரு ஒரு ஹேபிட்டு, அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்கிறாருன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அந்த மாதிரி தான் இது. அந்த இடத்துல இருந்துக்கிட்டு அவர் வந்து இருந்திருக்காருன்னா உண்மையிலேயே வி ஹேவ் டு டெல் தெம் இஸ் அ வெரி கிரேட் மாஸ்டர். ஏன்னா நினைச்சிருந்தா அவர் பண்ணியிருக்கலாம்ல. என்ன சொல்றீங்க? அவரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிங் மாதிரி தானே, கிங் தானே, ஒரு ஒரு இது ஆண்ட இது பண்ணவர் தானே. அவரு என்ன வேணா பண்ணியிருக்கலாம் இல்லையா? பட் அவர் அதை பண்ணல. இருந்தாலும் ஓகேயா, ஸ்டே வித் பிரதர் பிகாஸ் ஆஃப் லாயல்ட்டி. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ சரித்திரங்களில் ஹிஸ்ட்ரியில் எவ்வளவோ லாயல்ட்டிஸ் பார்த்துருக்கோம். ராங் சைடு லாயல்ட்டாக இருந்தவங்க நிறைய பேர்த்த பார்த்துருக்கோம். அவங்கள பற்றி பேசியிருக்கோம். அந்த மாதிரி தான் இவரும் இந்த மாஸ்டரும். பட் யா, அவருக்கு அது விருப்பம் இல்லை. நான் பிரதரோடய ஸ்டே பண்ணி அந்த இதை இது பண்ணிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சில விஷயங்கள் நமக்கு வார்ன்றதை விட நமக்கு மெசேஜாக கொடுக்குறாரு, எச்சரிக்கையாக இருக்கிற சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த எந்த ஒரு இதோட மயங்காதீங்க. அதாவது எந்த ஒரு டிசைரை பார்த்தாலும் சரி, எந்த ஒரு சக்தியை பார்த்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் சரி, ஓ ஆ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மயக்கத்தை கொண்டு வராதீங்க, வேண்டாம். ஓகே. ஸோ எந்த எந்த ஒரு இதுலையும் நீங்கள் மயங்காதீங்க அப்படிங்கிறார். வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஓ எப்படி சொல்கிறது, இப்போது நம்ம இப்போ நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறோம், நமக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு பவர் வருது. பவர் மீன்ஸ் என்ன சொல்கிறது, அந்த ஒரு வைப்ரேஷன், ஒரு நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்களை உங்களால் புரிஞ்சுக்க முடியுது, தெரிஞ்சுக்க முடியுது. அப்படிங்கும்போது அந்த சக்தி வந்து நமக்கு உயர்த்தும், ரைட்டாக, நம்மளுடைய சோலை வந்து உயர்த்தும். ஆனால் அது வந்து ரொம்ப எச்சரிக்கை சொல்கிறார். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சக்தி வந்ததுன்னா, ஏன்னா அவர் பிரதர் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறார், இந்த தேர்ட் ஐஸ் விஷயத்தான் சொல்கிறார் அவர். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதை வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. அந்த ஒரு ஒரு எனக்கு வந்துருச்சு, நான் அந்த அகம்பாவத்தில் அந்த இதில் வந்து நம்ம அந்த ஈகோவில் நம்ம அதை பண்ணிடக்கூடாது. எப்போவுமே அந்த ஒரு ஒரு எல்லை, ஒரு கோடு, அதை சொல்லணும் இல்லையா, ஒரு வரம்புன்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறார். வேற ஒன்றுமே கிடையாது. அதுதான் வந்து கொஞ்சம் எச்சரிக்கை சொல்கிறார். ஏன்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள், நிறைய பவர்ஸ், நிறைய விஷயங்கள் வரும். பட் யூ ஹேவ் டு பி அந்த பேலன்ஸ்ட், அந்த 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 லைன்லேயே நீங்கள் இருக்கணும். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து புரிஞ்சு பண்ணணும். ஏன்னா எல்லாமே அப்படிதான். ஏன்னா எதுவுமே வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியாது. எல்லையுமே அதுக்கான அந்த அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளோட தகுதியை வளர்த்துக்கணும் இல்லையா? அந்த தகுதியை வளர்த்ததுக்கப்புறம் அதுலேயும் நம்ம ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்கணும். அந்த அந்த வரம்பு தான் வந்து அவர் வந்து சொல்கிறார். எவ்வளவோ சக்தி நீங்கள் கிடைச்சாலும் அதற்கு தயவுசெய்து அந்த நிதானத்தோட அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறார் அவர். அதே மாதிரி குருவை பற்றி பேசுகிறார். குரு கண்டிப்பாக தேவை ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து ஒவ்வொரு படிக்கட்டுகள், ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க நமக்கு. ஓகேவா? அதனால் அவங்களோட ஹெல்ப்பெல்லாம் தயவுசெய்து கேளுங்க. ஒரு மாஸ்டர் உங்களுக்கு கிடச்சிட்டாருன்னா தயவுசெய்து அவங்கள வழிகாட்டல் படி நீங்கள் நடங்க, செயல்படுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத பாருங்கள், அந்த மாஸ்டர் சொல்கிறத கேளுங்க, அவங்க சொல்கிற அந்த டிசிப்ளின், அந்த ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுங்களேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். எப்படி உதாரணத்துக்கு சொன்னோம்னா, விபீஷணன் ஹனுமான் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸோட ஃபாலோ பண்ணாங்க, ரைட்? எல்லாரும் அந்த 2 பேருமே மாஸ்டர்ஸ் என்ன சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணி அவங்க அந்த அந்த டெடிகேஷன் லைஃப் இருந்தது. அதே மாதிரி பாண்டவர், இவங்களை இப்போ பாண்டவரை பற்றியும் பேசுகிறாரு. யோசிச்சு பாருங்க. அதாவது அவர் இருந்தது வந்து திரேதாயுகம். பட் துவாபரயுகத்தில் நடந்த, ஏன்னா 1994 இல்லையா, ஆனால் துவாபரயுகத்தில் நடந்த விஷயத்தை பற்றி இவர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு, பாண்டவர்கள் எப்படி இருந்தாங்க, கிருஷ்ணனுடைய கம்ப்ளீட்டாக சரண்டர் அடைஞ்சிட்டாங்க, ரைட்? கம்ப்ளீட் சரண்டர் வித் கிருஷ்ணா. அந்த மாதிரி தான். அந்த மாதிரியும் நீங்கள் இதெல்லாம் ஒரு உதாரணம், தயவுசெய்து இதை வந்து உதாரணமாக எடுத்துக்கோங்க அப்படின்னா, நீங்கள் குருவா அந்த குருவை எப்படி சரண்டர் ஆனாங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆன்மீக வளர்ச்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல வழி உங்களை என்லைட்மெண்ட்டு அந்த ஸ்டேஜுக்கு மாஸ்டர் கொண்டு போகும். ஆனால் ஃபஸ்ட்டு உங்கள் இன்ஸ்டியூஷன், அதாவது உங்களை உள்ளுணர்வு சொல்கிறாங்க, அந்த இன்ஸ்டியூஷனை கேளுங்க. எதுவுமே டக்கு டக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வராமல், டக்கு டக்குன்னு எந்த ஒரு மூவ் பண்ணாமல் உங்கள் இன்ட்யூஷனை கேளுங்க. என்ன சொல்லுது, உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுது, அதுலேருந்து கற்றுக்கோங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா எல்லாத்தையுமே, அதாவது ஃபுல் சரண்டர். அதாவது உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிடச்சிட்டான்னா சரண்டரா அந்த மாஸ்டர்கிட்ட ஒப்படைச்சுங்க. நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க, அவங்களோட ப்ராக்டிஸ், அதில் வரக்கூடிய அந்த ரிசல்ட்ஸை பற்றி யோசிக்காதீங்க. அதான் கிருஷ்ணன் சொல்கிறாரு, டோன்ட் லுக் ஃபார் த ஃப்ரூட், டூ யுவர் டியூட்டி அப்படிங்கிறது தான். அதான் இவர் சொல்கிறார். ஸோ ஜஸ்ட் மாஸ்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே அந்த சரண்டர் மோட்லேயும் செய்யுங்க. அதுக்கான என்ன என்ன ரிசல்ட் வருது வரதை பற்றி யோசிக்காதீங்க. அதுதான். ஏன்னா இந்த வருது எனக்கு அந்த ரிசல்ட் வருது, எனக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கணுங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு, ரைட்? ஒரு எக்ஸ்பெக்டேஷன்.
அது வந்து ஆன்மீக வளர்ச்சி, ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் நம்ம சோல் முன்னேற்றத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு உதவு உதவுகரமா இருக்காது. அப்படிங்கிறது தான் ஒரு மாஸ்டர் சொல்றாரு இன்டைரக்ட்டா. டைரக்ட்டாவும் சொல்றாரு. ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்ப பார்த்தாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு பண்ணிட்டு இருந்தோம்னா, அதுல என்ன இருக்கு? ஒரு பிசினஸ் மாரி ஆயிருது இல்லையா? ரைட்? ஓகே நான் அத பண்றேன். எனக்கு இது கிடைக்கணும். நான் இது பண்றேன். நான் இது கிடைக்கணும். இது என்ன பிசினஸ் இல்ல. இட்ஸ் நாட் அ பிசினஸ் ரைட்? இட்ஸ் அ சோல் டெவலப்மென்ட். நம்ம நம்ம வந்த ரீசன் வேற இட்ஸ் நாட் அ பிசினஸ் ரைட்? அதத்தான் இவர் வந்து சொல்றாரு. ஸோ அந்த அந்த வழிகாட்டுதல், அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம அவங்க சொல்றத ஃபுல் சரண்டர்ல செய்யுங்க அப்படிங்கிறாரு. வேற ஒண்ணுமே இல்ல. ஸோ ஐ மீன் அவர் ஜென்ரலா பேசுறாரு. மொத பாடி எப்படி ரமணர்லேருந்து எல்லா குருமார்களும் சொல்றாங்கல்ல, பாடி நான் யாரு? நான் யார்? நான் யாரு? அதே தான் அவரும் சொல்றாரு. அதே கொஸ்டினை நீங்க யோசிங்க. நீங்க யாரு ஃபர்ஸ்ட்டு? ஆர் யூ பாடி? ஆர் யூ சோல்? ஆர் என்ன? நீங்க என்ன? எங்கிருந்து வந்தீங்க? அந்த தான் அத நீங்க கேளுங்க. அப்பதான் அந்த உண்மையான மாஸ்டர் நிலைய உங்களால அடைய முடியும் அப்படிங்கிறார். அவ்வளவுதான். நம்ம எல்லாருமே அதுதானே யோசிக்கிறோம். ரைட்? நம்ம எல்லாருமே வி ஆர் நாட் பாடி, வி ஆர் ஜஸ்ட் சோல். நம்ம வந்து படிக்க இங்கே பாடம் கற்றுக்க வந்திருக்கோம். இங்கே இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் கேதர் இது பண்ணுறோம். த சேம் திங் வி ஆர் ஆல்சோ கோயிங் டு ஷேர் த சேம் லவ் டு எவ்ரி ஒன். எல்லாருக்கும் அந்த ஓப்பன் ஹார்ட்டோட யூனோ அந்த நீ நான் என்ற பெரிய அந்த பெரிய அந்த 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 தாழ்வு அந்த மனப்பான்மை இருக்கக்கூடாது. இல்லாமல் எல்லாருமே சமம். நான் எல்லாருமே சோல் தான். இங்கே இங்கே ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. எல்லாருமே சோல். அவ்வளோதான். எல்லாருமே ஆதி சக்தி. ஆதி சக்தின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. ரைட்? சோல் அவ்வளோதான். அந்த தான். ஸோ அந்த அந்த நிலைமை, அந்த இது, அந்த மரியாதை, அந்த சோல் ரெஸ்பெக்ட், ஏன்னா நம்ம ஒரு ஹியூமனுக்கு இது நாட் ஓன்லி ஈஸி. இது வந்து சோல் இவர் அந்த இந்த மாஸ்டர் சொல்லும்போது நான் நான் வந்து ஒவ்வொரு டைம் படிக்கும்போது நான் ஒவ்வொரு விதமாக எனக்கு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த மெசேஜஸ் எனக்குள்ளேயே. இப்போ நம்ம வந்து உயிருங்கிறது என்ன? நம்ம ஒரு ரெண்டு கை ரெண்டு காலு பேசுறது கேட்கறக்கூடிய மனுஷங்களை மட்டும்தான் உயிரா? கிடையாது. எல்லாமே எல்லா இடத்துலயும் உயிர் இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ பாருங்க இந்த 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 யூடியூப் சேனலா இந்த யூடியூபா இருக்கட்டும், இப்போ இந்த ஜூமா இருக்கட்டும், இதுலயும் உயிர் இருக்கு. எதுக்கு இந்த ஜூம் ப்ராடக்ட் இந்த யூடியூப் எதுக்கு இங்க வரணும்? இப்போ ஒரு நம்ம 40 மாஸ்டர்ஸோட மெசேஜ் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம மட்டுமா கேட்குறோம்? லேப்டாப் கேட்குது, சேர் கேட்குது, ஃபேன் கேட்குது, இந்த ரூம் கேட்குது, ஏன்னா இந்த காட்டன்ஸ் கேட்குது. நமக்கு முன்னாடி இருக்கிற எல்லா விஷயங்கள் மொபைல், இந்த சின்ன ஐபேட், எல்லாமே எல்லாமே இங்க இருக்க தூசி துரும்பு எல்லாமே கேட்குது. ஸோ எல்லாருமே எல்லாருமே சோல் தான். எல்லாருக்குள்ளேயும் உயிர் இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் அந்த பரபிரம்மம் சொல்றோம் இல்லையா? அது இருக்குது. அத நம்ம வந்து இந்த 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 மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் மெசேஜ் சொல்லும்போது, நம்ம அத பயான் திங்க் பண்ணும்போது, நம்ம அத இது ஒண்ணும் இல்ல. இந்த 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 நான் சொன்னேன் இல்லையா? நான் நிறைய தடவ சொல்லியிருக்கேன் அந்த கிளாஸ்ல. இந்த புக்க நிறைய தடவ படிச்சிருக்கேன். எவ்வளவோ முறை படிச்சிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் படிக்கும்போது எனக்கு அந்த மாஸ்டரோட அந்த மெசேஜ் வந்து எனக்கு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் மெசேஜா எனக்கு தெரியும். அந்த அதாவது உதாரணம், அத புரிஞ்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ இப்போ இந்த மாசம் நான் மறுபடியும் இத படிக்கும்போது நான் இப்ப ஃபீல் பண்ணேன். ஓகே, உயிருங்கிறது நாட் ஒன்லி லைக் ஹியூமன் டு ஹியூமன். நான் பார்க்குற ஆளு கிடையாது. நான் பார்க்குற எல்லா விஷயத்திலயுமே ஜீவன் இருக்குது. அது சின்ன பேப்பரா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பாக்ஸா இருந்தாலும் சரி, டிவியா இருந்தாலும் சரி, ரிமோட்டா இருந்தாலும் சரி, லேப்டாப் இருந்தாலும், ஜூமா இருந்தாலும், சாஃப்ட்வேர் என்ன வேணா இருந்தாலும் உலகத்துல. ஒரு இலையா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே ஜீவன் இருக்கு. அதனால எப்பவுமே நம்ம வந்து அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அதனால எப்பவுமே அந்த தேங்க்ஃபுல் நம்ம எப்படி வந்து ஒரு பர்சன் நம்ம பார்க்கும்போது ஒரு சோல் டு சோல் பார்க்கும்போது நம்ம ஒரு ஒரு கிராட்டிட்யூட் ரைட்? ஒரு லவ்வோட அந்த ஒரு ரெஸ்பெக்ட்டோட எப்படி நம்ம பண்றோமோ, அதே மாதிரி தான் நம்ம எல்லா துலயும் அதே ரெஸ்பெக்ட்டோட தான் இருக்கணும். அது இலையா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒண்ணும் இல்ல. கிராட்டிட்யூட் அதாவது நம்ம காலைல சொல்றோம் இல்லையா? கிராட்டிட்யூட் சொல்றோம் இல்லையா? எல்லாத்துலயும் கிராட்டிட்யூட் சொல்றோம். ஓகே ரொம்ப நன்றி. இந்த நாளுக்கு, இந்த பொழுதுக்கு ரொம்ப நன்றி. ஆன்ம முன்னேற்றத்துக்கு என்ன தேவையோ எனக்கு அத குடுங்க. நம்ம கிராட்டிட்யூட் சொல்றோம். நைட் படுக்கும்போதும், காலைல எந்திரிக்கும் போதும். ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம நம்ம லைஃப்ல வந்து டெய்லி வந்து எவ்வளவோ பொருட்கள் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரைட்? நம்ம இப்போ சாப்பிடுற சாப்பாடு, ஷர்ட்டு, பிளேட்டு எல்லாமே நமக்கு உதவுது. சர்வீஸ் பண்ணுது. டெக்னிக்கலா சொல்லணும்னா. ஒண்ணும் இல்ல. இந்த நம்மளுடைய வெசல்ஸ் கழுவுறோம் இல்லையா? கழுவுன அந்த பிரஷ் கூட பாருங்க. நம்ம புதுசா வாங்கும்போது நல்ல பளபளன்னு இருக்கும். நல்லா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு 3, 4 மாசம் ஓடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பிரஷ் ஒரு மாரி தேய்ஞ்சிரும். அதுக்கப்புறம் தூக்கி போடுவோம். ஆனா தூக்கி போடுறதுக்கு முன்னாடி தயவு செய்து அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏன்னா, 3 மாசம் நமக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கு. நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. நம்ம வெசல்ஸ கிளீனா வச்சிருக்கு. அது சின்ன விஷயம் தான். ஆனா பட் அதுலயும் ஒரு ஜீவன் இருக்கு இல்லையா? அதுலயும் ஏன்னா, அதுலயும் ஒரு ஒரு எசன்ஸ் இருக்கு. அதுலயும் ஒரு ஒரு ஆன்மா இருக்கு. ஒரு ஜீவன் இருக்குது. ஸோ, அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம். அது சின்ன விஷயம் கிடையாது. அது பாத்திரம் கழுவுறது தானே. பிரஷ் தூக்கி போட்டு இன்னொரு பிரஷ் அப்படி 3 மாசம் ஹெல்ப் பண்ணிருக்கு. நமக்கு சர்வீஸ் பண்ணிருக்கு. நமக்கு எவ்வளவோ பாத்திரம் கிளீன் பண்ணி குடுத்துருக்கு. அதுக்கு ஒரு தேங்க்ஸ். அதுலயும் ஒரு ஜீவன். அந்த மாரி தான் நம்ம பார்க்குற எல்லாத்துலயுமே கணுங்கள். அதான் சொல்லுவாங்க இல்லையா? கணுமே எல்லாருமே இருக்காங்க. ஒரு வார்த்தை ஹிந்தியில வரும். அந்த மாரி தான். எல்லா இடத்துலயுமே வந்து
இதுக்கு அப்படிங்கிறது தான் இது. ஸோ இந்த மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு மாஸ்டர்ஸ் எனக்கு இந்த அது நான் படிக்கும்போது நான் வேற டிஃப்ரெண்ட்டாக நான் யோசிக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக எனக்கு ஒரு உதாரணம் கிடைக்குது. எனக்கு வந்து அந்த எண்ணங்கள் வருது. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வேற ஒன்றும் கிடையாது. பட் யா நம்ம வந்து நம்மளோட கரெக்டாக நம்ம பண்ணுறோம். நம்ம பண்ணுறது கரெக்டாக பண்ணுறோம். மெடிடேஷன்ஸ் ப்ராக்டிஸ், அந்த கிராட்டிடியூட், அந்த ஓப்பன் ஹார்ட் வித் லவ், ரெஸ்பெக்ட். அண்ட் நம்ம எல்லாருமே சோல் தான். இங்கே ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. அந்த அந்த இதெல்லாம் டிஃபரன்ஸே பார்க்கக்கூடாது. நம்ம எப்படி எப்படி பூமாதேவி இவங்க இந்த பஞ்சபூதங்கள் சூரியன் எல்லாருமே எப்படி வந்து பாகுபாடு இல்லாமல் பாரபட்சம் பார்க்காம எல்லா உயிரினங்களுக்கு எப்படி இங்கே இருக்க இந்த பிளான்ட் இருக்க எல்லாத்துக்கும் எப்படி அவங்களுடைய டியூட்டியை பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் நம்மளும் நம்ம டியூட்டியை பண்ணணும். அவ்வளோதான். அதுதான் வந்து இந்த மாஸ்டர்ஸோட எல்லா மாஸ்டர்ஸோட மெசேஜும் அதான். அவங்க வந்து அவங்களுடைய லைஃப்பை, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க வார்த்தைகள் மூலயமா சொல்லியிருக்காங்க. பட் அதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம அதுலேருந்து இன்னும் நிறைய உதாரணங்கள் நம்ம எடுத்துக்கலாம். ரைட். ஒரு 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 விஷயத்துக்கு வந்து 10 விதமான மீனிங் இருக்கும். ரைட். நம்ம அந்த 10 விதமான மீனிங் எல்லாமே நம்ம கிடைக்கும் நமக்கு தெரிஞ்சுக்க சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஏதோ நம்ம கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அதே ஒரு 4-5 மீனிங் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இதான் அந்த மாஸ்டர்ஸோட மெசேஜஸ். ஸோ 3 மாஸ்டர்ஸுமே வந்து அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலை, அவங்கவுங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து ரூத்லெஸ் இருங்க, உங்கள் ப்ராக்டிஸை கடினமாக ஃபாலோ பண்ணுங்க. ஒருத்தர் வந்து ராமர் சித்தியோட அவங்க லைஃப்பை பற்றி, ஹஸ்பண்ட் லைஃப்பை பற்றி, அண்ட் எப்படி பேலன்ஸ்டாக இருக்கணும், எப்படி முழுமையாக வாழணும், முழுமையாக இருக்கிறது ஒவ்வொரு தருணத்துலையும் முழுமையாக இருக்கணும். ரைட். இப்போ நான் சொன்ன மாதிரி தான், இப்போ நான் இந்த செஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது நான் இங்கே தான் இருக்கணும். நான் வந்து என் ஆஃபீஸ் ஒர்க்கை பற்றி நினைக்கிறதோ, ஓகே நான் எப்படி இந்த முடிச்சுட்டு அடுத்து என்ன டின்னர் பண்ணலாம் அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருந்தேன்னா அது முழுமையான லைஃப் இல்லை. நான் இப்போ மெசேஜ் கொடுக்கும்போது இந்த மெசேஜில் நான் இருக்கணும். அவ்வளோதான். அந்த இதுதான், அதுதான் நம்ம எல்லாருமே அதை வந்து ஃபாலோ பண்ணணும். சொல்கிறது நம்ம ஈஸியாக இருக்கலாம். ஆனால் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு அது வரும். பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக நமக்கும் அந்த மாஸ்டர் சொன்ன மாதிரி நம்மளும் அந்த நிலைமையை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. தேங்க்ஸ் மாஸ்டர்ஸ். இனிய மாஸ்டர்ஸுக்கும் அன்பு வணக்கங்கள். இங்கு குறிப்பிட்ட மேன்மையான மாஸ்டர்ஸ்களை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டோம். ராமாயணத்தில் ராமருடைய மேன்மையான போக்குகளும் சீதையினுடைய சிறந்த பண்புகளும் ஒப்பிடப்பட்டு இங்கே ராமருடைய சிறப்பு என்ன என்பதை, அவருடைய பொறுமை, நிதானம் என்பனவற்றை உறுதியாக அவர் மூலம் வெளிப்படுத்தப்பட்டது. சீதையினுடைய அழகே அவளுடைய பொறுமைதான். எனவே இந்த இருவரும் பண்பாலும் ஒழுக்கத்தாலும் சிறந்தவர்கள். எனவே இல்லறத்தில் இருக்க வேண்டிய அத்தனை பண்புகளும் இவர்கள் முன்னோடியாக மற்றவர்களுக்கு உதாரணமாக இருந்து வாழ்ந்தவர். எனவேதான் சீதை தன்னுடைய கற்பை பற்றி உலகத்தவர்களுக்கு நிரூபிக்கும் வண்ணம் தன்னுடைய நடவடிக்கைகள் மூலம் வெளிப்படுத்தினாள். அந்த மேன்மையான அந்த ஒழுக்கத்தின் நிமித்தமாக யாவருக்கும் வெளியிலே தெரியும் வண்ணம் அவருடைய கற்பு எப்படியான ஒழுக்கம் நிறைந்தவர் என்பது எல்லோரும் அறிந்தது. எனவே இந்த கதாபாத்திரங்கள் மூலம் ராமாயணத்தில் மக்களுக்கு பல வாழ்க்கை நெறிகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே ராமாயணம் எங்களுக்கு வாழ்க்கையை கற்பிக்க வந்த ஒரு சிறந்த படிப்பனமான பாடம் என்று கூறலாம். அதே போல ஒரு தந்தை எவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஒரு நேர்மையான போக்கை உடையவராக இருந்து மற்றவர்களுக்கு ஞானத்தை வழங்கினார் என்பதும்
அந்த பாத்திரத்தின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆசிரியர்கள் பல வழிகளில் மாணவர்களுக்கு தம்முடைய கல்வியை ஞானத்தை வழங்குவார்கள். இதிலே சாம வேத தான தண்டம் என்ற 4 பாதைகளை தெரிவு செய்வார்கள். சில பேர் வகுப்பறையிலே நுழைந்து விட்டால் அந்த ஆசிரியரினுடைய கற்பித்தல் முறையை கண்டு அதற்காக நிதமும் வருபவர் மாணவர்கள் நிறைய பேர் உண்டு. அவர் நகைச்சுவையாக சில பேர் தன்னுடைய ஞானத்தை வழங்குவார்கள். அதே பாடத்தை இன்னும் சில ஆசிரியர்கள் ஏதோ சொல்ல வேண்டியதை சொல்லி இவ்வளவுதான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தம்முடைய கடமையை மற்றவர்களுக்கு பங்களித்து மாணவர்களுக்கு புகுத்தும் முறை ஒரு வித்தியாசமாக இருக்கும். எனவே இந்த ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையே இருக்கின்ற இந்த உறவானது அவரவர் பாணியிலே மாணவர்களுக்கு ஞானத்தை வழங்க வேண்டும். அதே நேரம் இந்த கதாபாத்திரத்தின் மூலம் இவர் இந்த தன்னுடைய ஞானத்தை அந்த மாணவர்கள் உண்மையாக அத்தனையும் கிரகித்து வாழ்க்கை நெறியிலே முன்னேற வேண்டும் என்பதிலே அவர் கவனமாக இருந்திருக்கின்றார். ஆகவே அவர் எடுத்துக்கொண்டது என்னென்றால் ஸ்ட்ரிக்டாக, அதாவது இவ்வளவும் நீங்கள் கற்றுவிட வேண்டும், அப்பொழுதுதான் நீங்கள் சிறந்த மாணவராக திகழ முடியும். எனவே அவர் ஒரு படி மேலே மாணவர்களை தன்னுடைய கண்ணாகவே கருதி கற்பித்த ஒரு ஆசிரியராகத்தான் இங்கே தென்படுகின்றார். எனவே படிக்கும்போது நல்ல குருநாதர் நம்மை வருத்துவது கொல்லவல்ல பொல்லா பிணி அறுப்பதற்காக. எனவே அவர் அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான், தீய நோக்கம் அல்ல, அவர் மாணவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. எனவே அவருடைய அந்த கற்பித்தல் நெறியானது மற்றவர்களுக்கு ஒரு நன்மையை தரும் முறையாக தென்படுகின்றது. இது ஒரு பாராட்டத்தக்க ஒரு ஆசிரியராகத்தான் அவர் எங்களுக்கு காட்டப்படுகின்றது. எனவே இங்கே நீங்கள் கூறிய அத்தனை மாஸ்டர்ஸும் கும்பகர்ணனாக இருக்கலாம். கும்பகர்ணன் சிறந்த சகோதர பாசத்துக்கு எடுத்துக்காட்டானோ. அதாவது என்னதான் சகோதரன் பிழை விட்டாலும் தான் அந்த சகோதரத்துவத்துக்கு தப்பு செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். ஆனால் விபீஷணன் அந்த தப்பை கண்டித்து தப்பை அவர் ஏற்றுக்கொள்ளாத போது அவர்களை விட்டு வெளியேறுகின்றார். எனவே இந்த சகோதரர்களிடையே இருவரும் 2 துருவங்களாக இருக்கிறார்கள். எப்படி என்றால் விபீஷணன் சகோதரன் கெட வேண்டும் என்று நினைக்கவில்லை, இவர் எது சொன்னாலும் கேட்கின்றார் இல்லையே, எனவே நான் என் பாதையை நோக்கி செல்லுகின்றேன் என்று அவர் வெளிக்கிடுகின்றார். அதே நேரம் கும்பகர்ணன் என்னதான் நடந்தாலும் நான் உன் கூடவே இருக்கின்றேன். இது எதை ஞாபகப்படுத்துகின்றது என்றால், கர்ணன் சிறந்த ஒரு குணமுள்ளவன், அதாவது தர்மம் செய்வதில் தர்ம நெறியை பின்பற்றுபவன். ஆனால் துரியோதனன் தனக்கு எவ்வளவு, அதாவது தான் கஷ்டப்பட்ட போது தன்னை எவ்வாறு தாங்கி பிடித்தானோ அதை விசுவாசமாக வாழ வேண்டும் என்பதற்காக இறுதி வரை எவ்வளவு, அதாவது குந்தி வந்து கேட்ட போதும் கூட அதை நிராகரித்து நான்
கஷ்டப்பட்ட நேரம் எனக்காக கை கொடுத்த அந்த நட்புக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று இறுதி வரை அந்த லக்கிலே அந்த இடத்திலே அவர் நின்று கொண்டார். இது ஒரு அசையாத பண்பு, நட்புக்கு இலக்கணமாக இருந்தார் அவர். அதே போல இங்கே இவர் என்ன செய்கின்றார், என்னதான் இருந்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று இறுதி வரை அவரோடு இருந்தார். எனவே இந்த 3 விதமான இந்த கதாபாத்திரங்கள் எங்களுக்கு சிறந்த ஒரு படிப்பனவாக இருக்கின்றது. அதனை வழங்கிய உங்களுக்கு மிகவும் நன்றி. வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் ஒரு நல்ல நோட் கொடுத்தீங்க. தேங்க்யூ. பட் ஒரு விஷயத்த என்னன்னா, கும்பகர்ணன் வந்து நான் வந்து அவரை அந்த மாஸ்டர் பார்க்கும்போது விபீஷணன் வந்து சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு. ஓகே, நீங்கள் நான் பேச்சை கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே. ஆனால் கும்பகர்ணன் ட்ரை பண்ணியிருக்காரு, கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இருந்துக்கிட்டே ட்ரை பண்ணார், பட் ஸ்டில் முடியல அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு இந்த மாஸ்டர். பட் ஒவ்வொரு பிரதர்ஸும் ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் 2 பேரோட நோக்கம் ஒன்று தான் அப்படி பார்க்கும்போது. ஸோ எப்படியாவது அவங்க அண்ணன் திருந்தணும், அதை விடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கம். பட் தேங்க்ஸ் மேம், ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த ரீகாப் கொடுத்தீங்க 3 மாஸ்டர் பற்றி, ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப நன்றி மேம், ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. மிக அருமையாக இருந்தது உங்களுடைய இந்த பேச்சு. உண்மையை சொல்கிறேன்னு சொன்னால், இவ்வளவு வளர்ந்திருந்தாலும் இந்த முனிவர்களை பற்றி ஒரு ரிஷிகளை பற்றி நாங்கள் அதிகமாக படித்திருக்கவில்லை. என்னன்னு சொன்னால் எங்களுடைய படிப்பின் பாதைகள் வித்தியாசமாக இருந்தபடியாக இதில் கவனம் செலுத்த இல்லை. ஆனால் இப்போ உங்களோட பேச்சை கேட்கக்குள்ள மிகவும் அற்புதமாக இருக்கிறது. எனக்கு கேள்விகள் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் முக்கியமாக உங்களோட பேச்சை கேட்கக்குள்ள ஒன்று நான் அறியக்கூடிய இருந்தது, திறமரபில் நீங்கள் நசுக்காக தியானம் என்றால் என்ன, தியானத்தை எப்படி நீங்கள் கடைப்பிடித்து செய்ய வேணும், அந்த டிசிப்ளினை பற்றி கதைக்கிறீங்கள். இதுதான் மற்றவர்களுக்கு நான் தியானம் சொல்லிக் கொடுக்கக்குள்ள இதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது. என்னென்னு சொன்னால், கன்சிஸ்டன்ஸ் அண்ட் பர்சிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சரியான தமிழ் வேர்ட்ஸ் எனக்கு தெரியல. அது வந்து இப்போ தினமும் செய்ய வேணும் முதலாவது, அதே நேரத்தில் செய்ய வேணும் ரெண்டாவது, அதே அளவு செய்ய வேணும் மூன்றாவது. இது நான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்கிறது. இல்லாட்டா அந்த தியானத்தின் பயனை கடைசியாக அனுபவிக்க முடியாது. இதை மிகவும் நசுக்காக ஒவ்வொரு ரிஷிகள் ஒவ்வொரு முனிவரை பற்றியும் கதைக்கக்குள்ள நீங்கள் சொல்லி கொண்டு வர்றீங்க. அது மிகவும் அற்புதமாக இருந்தது. அந்த உங்களுடைய ஸ்டைல் மிக அற்புதமாக இருந்தது. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.